அப்படி ஊர்ந்து போய் இருக்கிறத கேள்விப்பட்டு இங்கே எல்லா வசதியும் இருக்குது, அம்மா அங்கே போய் போகலாம் அப்படின்னு மக்கள் நாடி சென்று வந்த இடம்தான் நாடுங்கிற விளக்கம். பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்கெல்லாம் திராவிட இயக்க கருத்துக்கள். இந்த கருத்துக்களை எழுதுனதுனால சிவாஜி பேசினாரே ஒழிய மனசுக்குள்ள ஒன்றும் அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஜீன்ஸ் கவுபாய்ஸ் அமெரிக்காவில் குதிரைகளை ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறதுக்காக போட்டது. அது எவ்வளோ அழுக்கானாலும் தெரியாது, கிழிஞ்சாலும் தெரியாது. ஆனால் இப்போ கிழிச்சு வச்சே அது நாகரிகம்னு சொல்லிட்டு இந்த முட்டிக்கிட்டே கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு முத பார்க்கும்போது நான் இந்த பையன் ஏன் இப்படி கிழிச்சு பேண்ட்டு போட்டிருக்கேன். அதான் அப்போ திருமந்திரம்னா பிற்காலத்தில் எழுதப்பட்டாலும் அதில் எல்லா விஷயங்களும் இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க. தனக்கு பிறக்க போகிறது ஆணா பெண்ணா அப்படின்னு திருமந்திரத்தில் அது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்ப்பிணி பெண் கையை எப்படி வச்சு படுக்கிறாளோ அதை பொறுத்து ஆணா பெண்ணான்னு சொல்லிடலாம். வணக்கம். எட்டர்னல் பிளஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக இன்றைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட்டுக்கு திரு மருது மோகன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இவர் மருது பாண்டி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஐயாவோட பேசும்போது அவருடைய தமிழும் பேச்சாற்றலும் ரொம்ப வியக்க வைக்குது. அவர் 10 மணி நேரமெல்லாம் தொடர்ந்து பேசினதாக சொல்லியிருக்காரு. ஐயா, உங்களோட ஊரை பற்றி, சிவகங்கை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவகங்கைன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்க. சீமைன்னு ஏன் சொன்னாங்கன்னா எல்லா வகையிலும் சீர் பெற்றது. அந்த இன்னொரு காரணம் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுகளில் வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையை ஆண்டவங்க. அவங்களுடைய கணவர் போரில் கொல்லப்பட்டவர். அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் பிறகு மருது பாண்டியர்கள் அந்த சிவகங்கை சீமையை ஆண்டாங்க. அவங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கப்பட்ட பிறகு அவருடைய தம்பி ஊமத்துறை தப்பிச்சு சிவகங்கைக்கு தான் வந்தார். அப்போ வாண்டட் லிஸ்ட்டில் இருந்தார் ஊமத்துறை. அவங்க மருது பாண்டியர் ஷெல்டர் கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஃபினான்ஷியலாகவும் படைபலமும் கொடுத்து. இது யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சரித்திர புத்தகங்கள் அது இடம்பெறலை. ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க மருது பாண்டியர் மேலே குற்றம் சுமத்தி அவங்கள எப்படியாவது பதவியை விட்டு இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது தான் ஜூன் மாதம் 16ஆம் தேதி 1801 வெள்ளைக்காரங்களை எடுத்து போர் பிரகடனம் செஞ்சாங்க. அது இந்தியாவில் யாருமே பண்ணலை. வார் டிக்ளரேஷன். அதுக்கு ஜம்பு தீப பிரகடனம்னு சொன்னார். ஏன் ஜம்பு தீபம் சொன்னாங்கன்னா, ஜம்புன்னா வடமொழியில் நாவல் பழம். நம்முடைய தமிழகம் நாவலந்தீவுன்னு பேர் கேட்டிங்களா. ஏன்னா இங்கே நாவல் பழ மரங்கள் செழித்து அதிகமாக வளர்ந்தது. ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நாவல். அதனால தான் நாவல் பழத்துக்கும் ஔவையாருக்கும் முருகனுக்கும் நாவல் பழத்தை வச்சு கதைகள்லாம் உருவானது. இப்போ இந்த கதை சுமேரியா வரைக்கும் இருக்குது. அதனால் ஜம்பு தீப பிரகடனம் சொல்லிட்டு ஒரு பிரகடனத்தை ராபர்ட் கிளைவோடைய மகன் எட்வர்ட் கிளைவ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருக்கும்பொழுது திருச்சி ஸ்ரீரங்க சிவத்துலையும் அப்புறம் அந்த கோட்டை சிவத்துலையும் ஒட்டினார். ஒட்டும்போது என்ன சொன்னார்னா, எல்லா இன மத வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்தால் இந்த வெள்ளைக்காரர்களை விரட்டி அடிக்கலாம். விரட்டி அடித்த பிறகு அவர்களுக்கு உரிய நாட்டை நானே திருப்பி அளித்து விடுவேன். இப்படிக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படிதல் உள்ள வேலைக்காரன் மாதிரி எழுதியிருந்தார் சின்ன மருது பாண்டியர். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இருந்த ஹிஸ்டாரியன்ஸ் இப்போ அந்த தி கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் ஆஃப் தட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த ஊர் தான் சிவகங்கை. அந்த சிவகங்கையை உருவாக்கம் பெற்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலுநாச்சியாருடைய ஃபாதர் இல்லா அவர் ஒரு சின்ன ஜமீனை சேர்ந்தவர். அது 4 கோட்டை மறவர் பாளையம்னு சொல்லுவாங்க. 4 கோட்டையை வச்சு பாதுகாத்தாங்க. பிரான்மலை, திருப்பத்தூர், திருப்புவனம், இன்னொரு கோட்டை, 4 கோட்டையை வச்சு இருந்தாங்க. அந்த 4 மறவர் பாளையத்தில் ராமநாதபுரத்தை சேர்ந்த சேதுபதி அவங்க பெண்ணை கொடுத்தாரு, தன்னுடைய மகளை கொடுத்து அவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமாக பவர்ஃபுல் ஆக்கினாங்க, வருவாய் நிறையா வர்ற மாதிரி. ஆனால் அது பிறகு அந்த ராமநாதபுரம் சிம்மாசனத்தில் பவானி சங்கர தேவன் ஒருத்தன் அந்த இனத்தை சேர்ந்த ராமநாதபுரம் மன்னர்கள் மறவர் இனத்தை சேர்ந்தவங்க.
அது இல்லாமல் வந்து ஒரு கன்னடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த பையன் வந்து பவானி சங்கர தேவனுங்கிறவர் அந்த ஆட்சி பண்ணாருக்காண்டி அதை எதிர்த்து நின்றார் சசிவர்ண தேவர். ஸோ சசிவர்ண தேவரை நாடை பிடிங்கிட்டு வெற்றி விட்டார். ஸோ சசிவர்ண தேவர் அப்போ எக்கோஜிகிட்ட போகிறாரு. எக்கோஜி யாருன்னு கேட்டிங்கன்னா மராட்டிய மன்னர் சிவாஜியுடைய அப்பாவுக்கு 2வது தரமாக வந்த மனைவியோட வம்சத்தில் வந்த பேரன். அவர்கிட்ட போய் படை உதவி கேட்குறாரு. அவர் இப்போ தஞ்சையில் இருக்கார் மன்னரை. அவர் என்கிட்ட ஒரு புலி இருக்குது, அதை உங்களால் கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் சரின்னு சொல்லி அந்த புலியை வீழ்த்துறாரு. அந்த புலி வந்து கிட்டத்தட்ட ஒரு குதிரை சைஸ் இருந்திருக்கு. அதை குத்தி வீழ்த்தினார். அதுக்கப்புறம் வேண்டிய படை கொடுக்குறாரு. அந்த படை கொடுத்து நான் அதை வச்சு பவானி சங்கர தேவனை அறந்தாங்கியில் தோக்கடிச்சு அதுக்கு பிறகு ராமநாதபுரம் சீமையை பிரிக்கிறாங்க. 5 பாகங்களை பிரிக்கிறாங்க. 5ல் 2 பங்கு வந்து ஒரு நாடுன்னு கொடுக்குறாங்க. அது சின்ன மரபர் நாடுன்னு கொடுக்குறாங்க. அந்த நாட்டுக்கு முதல் மன்னராக இருந்தவர் சசிவர்ண தேவர். ஸோ சசிவர்ண தேவர், அவர் மகன் முத்துவடுகநாத தேவர், அவருடைய மனைவி வேலுநாச்சியார், அவங்ககிட்ட வேலை செஞ்ச மருது பாண்டியர்கள், இத்தனை பேருமே சிவகங்கை சீமையினுடைய புகழுக்கு ரொம்ப இருந்தவங்க. என்னுடைய தந்தையும் சுதந்திர போராட்ட வீரர். 6 முறை சிறை தண்டனை அடைஞ்சிருக்காரு. 1932 சுபாஷ் சந்திர போஸ் வந்து சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும்போது அந்த ஜெயிலில், அது ரூமில் இல்லை, அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் கைது செய்யப்பட்ட அவர்களாக என் தந்தையும் ஒருவர். அப்புறம் பகத்சிங் தூக்கப்பட்டப்போ எங்கள் வீடை வந்து பிரிட்டிஷ் லூட் பண்ணாங்க. ஏன்னா பகத்சிங் படங்கள். இப்போ எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. 99 வயசு 6 மாதம் இறக்கும்போது. இறக்குற வரைக்கும் பகத்சிங்கை பற்றி பாட்டு பாட சொன்னால் பெத்த மகனை இழந்த மாதிரி அழுதுகிட்டே பாடுவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். ஸோ அந்த ஊர் வந்து எங்கள் ஊருங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா மற்ற ஊர்கள்லாம் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையில் தான் உருவாகிருக்கும். இந்த மதுரை பார்த்திங்கன்னா பாண்டியனுடைய மகள் மீனாட்சியை புதைச்ச இடம் தான் மதுரை. அது மாதிரி இப்போ சமீபத்தில் ஆற்றுல வைகை ஆற்றுல அழகர் இறங்கினார். அந்த கலை வந்து கல்லர் இனத்தை சேர்ந்த தலைவன் மதுரைக்கு வர்றது திருவிழாவை தான் அந்த திருமண நாயக்கர் பீரியடில் அது பெரிய திருவிழாவாக கொண்டாட வச்சாங்க. அப்போ இதெல்லாம் ஆன்மீக தொடர்புடையது. எங்கள் ஊர் வந்து வீரத்தின் அடித்தளத்தில் உருவானது. அதனால் சிவகங்கையை பற்றி முதல்ல ஒரு புக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் சிவகங்கை சீமை உருவாக்கிய சசிவர்ண தேவர் அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் ஒரு விஷயங்கள்லாம் சேகரித்து அவருடைய வெளியிட்ட கல்வெட்டுக்கள், அதனுடைய ஆதாரங்கள், போதிய ஆதாரங்கள் எல்லாம் வச்சு 2020 சிவகங்கையில் வெளியிட்டேன். அதுக்கு பிறகு அப்போவே நடிகர் தினம் சிவாஜி கணேசன் பற்றி ஆய்வு வச்சுருந்தேன். 2010 ஆரம்பித்தேன். இப்படி இந்த புக்கு இடையில வெளியிட்டேன். 2010 ஆரம்பித்தது 2017 தான் முடிஞ்சு. ஸோ என்னுடைய ஊர் சிவகங்கைன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஊர் அப்புறம் நாடு, அதுக்கு ஒரு விளக்கம். அது ஒரு ஊருங்கிறது வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து இங்கே கொஞ்சம் என்ன குடும்பத்தோடு இருக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்து போகிறது தொடர்ந்து போகும்போது அவங்களுக்கு வசதியான அந்த தட்பவெட்ப சூழ்நிலை, தண்ணி வசதி, காடுகள் இந்த மாதிரி இருக்கிறனால ஊர்ந்து போகிறாங்க. ஆனால் அப்படி ஊர்ந்து போய் இருக்கிறத கேள்விப்பட்டு இங்கே எல்லா வசதியும் இருக்குது, அம்மா அங்கே போய் போகலாம் அப்படின்னு மக்கள் நாடி சென்று வந்த இடம்தான் நாடுங்கிற விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ சிவாஜி கணேசன் பற்றி அந்த ஆய்வு நான் ஓரளவு படித்தேன். அது வந்து எனக்கு அவரை பற்றி ஒரு புதிய பரிமாணம் கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு ஆளுமை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அது தவிர அவர் எவ்வளோ பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு அந்த மாதிரி. ஸோ அந்த உங்களோட ஆய்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சிவாஜி கணேசனை பற்றி ஆய்வு செய்ய போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி கணேசனை பற்றி தெரியாதவங்களே தமிழர்கள் இருக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்க, சிவாஜி இருப்பாங்க, எல்லாருக்குமே சிவாஜி தெரியும். சிவாஜி மாதிரி ஒரு அற்புதமாக நடிக்கக்கூடிய, அவர் அழுதா தியேட்டரில் உட்காந்துருக்கவங்க அழுதாங்க, அவர் சிரித்தாங்க. அப்படிப்பட்ட நடிகரை பற்றி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தற்செயலாக நான் சில விஷயங்கள் வந்து காலம் நம்மளை நிர்பந்திக்கும், விதிவசத்தில் தான் நம்ம போகணும். எனக்கும் தொல்காப்பியத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் தமிழ் படிக்கலை, நான் வரலாறு தான் படித்தேன். ஆனால் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே வந்து தொல்காப்பியத்தை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சேன். 4 வால்யூமு அடுக்கி வச்சு தானே அது தொல்காப்பியத்தை வாங்கி வச்சேன். அதுக்கு பிறகு தற்செயலாக புரட்டி பார்க்கும்போது தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல்னு ஒன்று இருக்குது. அதில் சில சுவைகள், மனிதனுடைய சுவைகள், அவனுடைய முகபாவங்கள், அது ஒரு 32 சுவைகள்
அந்த சுவைகள் எல்லாம் சிவாஜி கணேசனை வந்து படத்தை பார்த்தா அது பொருந்தி வந்துச்சு நிறைய அவர் காமிக்கிற நடிப்பு. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு லிட்ரரி எவிடன்ஸோடு அவரை பற்றி சொன்னா தான் எல்லாருமே ஏற்றுக்குருவாங்க. இல்லைன்னா சிவாஜி கணேசன் அப்படி நடித்தார் இப்படி நடித்தாருங்கிறது சொல்கிறதுக்கு எல்லோரும் இருக்குது. அவர் எல்லா வகையிலையும் சிறந்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் பாடும்போது இப்போ அவர் பாடுற மாதிரியே இருக்கும். காரணம் அவருக்கு சங்கீதம் தெரியும். அதனால் அந்த பின்னணி பாடகர் எந்த ஸ்ருதியில் பாடுறாரோ அந்த ஸ்ருதியில் பாடி தான் இவர் நடிப்பார். ஆனால் இவருடைய குரல் அதில் ரெக்கார்ட் ஆகாது. அது அவரே சொல்லியிருக்காரு. அது அவர் வரும்போது பியு சின்னப்பா, தியாகராஜ பகவதர் போன்ற பாட தெரிந்தவர்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த பீரியடு. இவரும் அவர் பாடியே நடிச்சிருக்கலாம். ஆனால் இவர் அதை வேணான்னு சொல்லி பாடுறதுக்குன்னு பின்னணி பாடகர்களுக்கு வந்துட்டாங்க ஆட்கன்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லி. ஸோ அது போன்ற ஒரு சிறப்பான அம்சங்கள்லாம் சிவாஜி கணேசன்ட்டு உண்டு. ஸோ தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியில் சொல்லக்கூடிய 32 சுவைகளையும் சிவாஜி எப்படி தானே பொருந்தி நடிச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய கல்வி தகுதி 1ஆம் வகுப்பு மட்டும்தான். 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்குறாரு. கட்டபொம்மனுடைய நாடகத்தை நடிக்கிறவனுக்கு விழுகிற கைதட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. நம்மளும் இப்படி நடித்தா என்ன அப்படின்னு. அதோட அந்த சமயத்தில் தான் வீட்டில் இருக்கிற வறுமையை நினைவில் கொண்டு நம்ம இந்த மாதிரி நடித்து கைதட்டு வாங்கினோம்னா நமக்கு பேரும் புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நம்முடைய தாயாரை நல்லா வச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் 3ஆவது படிக்கும்போது 7 வயசில் அவர் வந்து திருச்சியில் முகாமிட்டிருந்த நாடகங்களோடு சேர்ந்தார். ஆனால் தொல்காப்பியத்தோடு அவர் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது தான் பல்கலைக்கழகங்களில் அது ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. என்ன இல்லைன்னா சிவாஜி கணேசன் வீடு அன்னை இல்லத்தில் இருக்குது, அவர் மகன்களுங்க இந்த கார் வச்சுருக்காரு அந்த கார் வச்சுருக்காரு இல்லையா, அந்த மாதிரி போயிடும். அதுக்கடுத்து சிவாஜி கணேசன் வந்து அந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் நடக்கிறது, பிஹேவ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிங்க்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதை டிசைன் பண்ணவர் வந்து 1895 நினைக்கிறேன், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி அப்படின்னு ஒரு ரஷ்ய நாட்டுக்காரர். அவர் ஏன் அந்த ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஷேக்ஸ்பியர் நாடகங்களில் ஒத்தல்லோ நாடகத்தில் ரொம்ப மனதை பறி கொடுத்துட்டார். இந்த ஒத்தல்லோ நாடகத்தை ஒரு ஃப்ளா இல்லாமல் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் அந்த நடிகருக்கு அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து an actor prepares and building a character and creating a role அப்படின்னு ஒரு 3 புக்கு எழுதினார். அந்த 3 புக்லேயும் கிட்டத்தட்ட 48 விதிகள் இருக்குது. இந்த 48 விதிகளையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பொருத்தி வர்றார். அதுதான் அவர் ஆச்சரியம். இந்த மேலை நாட்டு நடிகர்களுக்கு இணையாக அவர் பேசப்பட்டார் அண்ணானால. மார்லன் பிராண்டோவை நினைத்தால் முயற்சித்தால் என் தம்பி சிவாஜி போல் நடிக்கலாம்னு பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது, அண்ணா வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஆங்கிலமும் தமிழும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு அறிவாளி. மற்றவங்க மாதிரி அப்படி கிடையாது. அந்த ஃப்ரேசஸ், நவுன்ஸ் அதெல்லாம் போட்டு அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து பிரமாதம். அவர் சொன்னார். ஸோ அந்த மார்லன் பிராண்டோக்கு இணையாக சொல்லப்படுறாருன்னா என்ன இருக்குது, மார்லன் பிராண்டை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். மார்லன் பிராண்டோ படங்களை தான் பார்த்தேன். மார்லன் பிராண்டோ எதை வச்சு இது நடிக்கிறாருன்னா, அவர் வந்து இந்த ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியுடைய மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற ரூல்ஸை தான் கற்றுக்கிட்டு நடித்தார். அது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து ஸ்டெல்லா ஆட்லர் அப்படின்னு ஒரு நடிகை. அவங்க ஒரு ஸ்கூலில் இவர் படிக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அமெரிக்கன் எம்பசி போய் சென்னையில் சிவாஜி கணேசன் வந்து திரைப்படத்துறையில் இருந்த அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, 1952 அறிமுகமாகிறாரு. ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையும் நடித்து முடித்தது வந்து ஒரு 75, 1975. அதுக்கப்புறம் அவர் நடித்ததெல்லாம் வந்து வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் நடித்தது தான். அதுக்கு முன்னாடி எல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இந்த 52 to 75 ஹாலிவுட்டில் இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யார், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய சொசைட்டியில் ஒரு மனிதன் புகழ் பெறணும்னா அவனுக்கு பர்சனல் லைஃப், பப்ளிக் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் 3 இணையணும், ஒரு ஹோட்டலில் வரணும். சிவாஜி கணேசன் வீட்டில் வந்து அம்மா பார்த்து செய்து வச்ச திருமணம், அண்ணன் தம்பி, அந்த குடும்பம், அந்த பிள்ளைங்க, அப்படி ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை வந்து எப்படி இருக்கணும், கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய லைஃப் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு எல்லாத்தையும் காட்டலும். சிவாஜி கணேசனை பற்றி பண்ணால் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ரெண்டாவது அவர் 1980 சிவாஜி மதுரைக்கு வந்தப்போ அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன்னு.
அவர் அப்போ பண்ணிடுவேன்னு கேட்டார். என்ன அப்படி கேட்குறாருன்னு ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோடய ஏஜ் 55 வயசாக இருக்கும்போது சிவாஜிக்கு ப்ராமிஸ் பண்ணமேன்னு சொல்லிட்டு எம்ஏ ஜாயின் பண்ணேன். எம்ஏ ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணேன். எம்ஃபில் உடனே ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணேன். இப்போ பிஹெச்டி அவங்க கொடுக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 57 வயசாகிடுச்சு உங்களுக்கு, இது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இதில் பிஹெச்டி பண்ணுறதுங்கிறது கஷ்டம், எழுதவே முடியாது முதல்ல நீங்கள் உட்காந்து அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எழுதினேன். எழுதி ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் வாங்கினேன். பொதுவாக 3 இயர்ஸ் தான் பிஹெச்டிக்கு. நான் செகண்ட் டைம் ஒன்று வாங்கினேன். அந்த எது காரணம்னா அமெரிக்காவில் சிவாஜி எங்கெங்கே போனார், அந்த நான் ஒன் டே நயகரா மேயராக இருந்தார். அந்த ஆஃபீஸ் போய் சிவாஜி மேயராக உட்காந்த அந்த ஆஃபீஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நயகராவுக்கு போனேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் அதுதான் காரணம். ஸோ அந்த 6 வருஷம் முடிஞ்சிருக்கணும். பட் அதை ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது நான் சப்மிட் பண்ண பிறகு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர்ஸ் மொத்தம் 8 பேர்த்துக்கு அனுப்பிச்சாங்க என்னுடைய தீசிஸை. அதில் கேரளாவிலேருந்து ஒரு லேடி ப்ரொஃபஸர், சாரி அவங்க பேர் மறந்துட்டேன், இன்னொருத்தர் ராஜகோபால்னு டெல்லியில் ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, நாங்கள் பார்க்குறோம் அவர் தீசிஸை. அதில் ராஜகோபாலுங்கிறவர் ஒரு அப்ஜெக்ஷன் போட்டிருந்தார். சிவாஜி கணேசன் தான் தமிழ் திரையுலகில் தமிழை சரியாக உச்சரித்தவர்னு இப்போ தீசிஸை சொல்லப்பட்டிருக்கு. அது நாட் கரெக்ட். அதை ரிமூவ் பண்ணால் அவருக்கு டிகிரி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வைவா ஓஸே கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு. நான் எடுக்க முடியாது, டிகிரி கொடுக்குறத பற்றி கொடுத்தா கொடுங்க, அதனால் பரவாயில்ல, நான் ப்ரூவ் பண்ணுறதை வைவா ஓஸ் வைங்க ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி ப்ரூவ் பண்ணலைன்னா நீங்கள் அப்போ டிகிரி எனக்கு கொடுக்க வேணான்னு சொன்னேன். வைவா ஓஸ் அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. ஸோ வைவா ஓஸ் வந்து 2016 என்ன நடந்துச்சு, 2017 எனக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. இன்னமும் சிவாஜி கணேசனை பற்றி நான் என்னென்ன வச்சு ரிசர்ச் பண்ணேன் அப்படிங்கிறத யாருமே சரியாக கேட்கல. நீங்கள் தான் முதல்ல இதே கேட்குறீங்க. மற்றப்புறம் சிவாஜி கணேசன் ஏன் பண்ணீங்க, அது நடித்ததுன்னு இந்த நிறையா சேனலில் அவர் பேசின வசனங்களை பேசி காட்டுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதை பேசி காமிச்சிருக்கேன். ஆனால் யார் இவ்வளோ டெப்த்தாக நம்ம இப்படி பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறத யாரும் புரிஞ்சு இது வரைக்கும் கேட்கல. ரிப்போர்ட்டுமே இன்டர்நெட்டில் ஆர்கைவில் ஓப்பன் இருக்கு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் ஆர்கைவ்னு இருக்கு. அதில் வந்து அவுட் ஆஃப் 28,000 தீசிஸில் தே ஹவ் செலக்டட் மை தீசிஸ் ஆல்சோ. இது வந்து எனக்கு ஒரு பெருமை தான். சிவாஜி இட்டு நான் பெருமை அடைஞ்சிக்கிட்டேன். என்னை இட்டு சிவாஜி பெருமை அடைஞ்சான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு மனிதனுடைய பெருமையை, அவருடைய திறமையை, அவருடைய புகழை வந்து ஒருத்தர் வெளியே கொண்டாடணும்ல, அந்த வேலையை நான் செஞ்சேன். வேறு யாரும் அதை செய்யலை. நிறைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும். நிச்சயமாக இப்போ வர நடிகர்கள்லாம் வந்து வராங்க போகிறாங்க, சீன்களே வந்து ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆளுமை திறன் இருக்கிற இல்லை. அவர் அப்படி இல்லை. ஒவ்வொன்றையும் நடைகளே வந்து 288 படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு படத்தை விட ஒரு படத்தில் நடந்த நடை இன்னொரு படத்தில் பண்ண மாட்டார். அந்த மாதிரி அந்த கம்பீரம், அந்த ராஜாவா நடிக்கும்போது ஒரு ராஜா, ஆன்மீக படத்துல ஒரு இது கேலி கிண்டலுக்கு ஒரு அவருக்கு. ரெண்டாவது அடியாருக்கு நிழலார்னு சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு ஒரு அறிஞர். அவர் வந்து எண்ணம் தேற்றம் மனதில், உடம்பில், உடம்பின் தேற்றம் மனதில், மனதின் தேற்றம் முகத்தில், முகத்தில் தேற்றம் கண்ணில், கண்ணின் தேற்றம் கண்ணின் கடையகத்துன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதைத்தான் சிவாஜி இதையுமே தன்னை அறியாமல் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவர் கண்ணு மட்டும்தான் நடிக்கும். கண்ணில் மட்டும்தான் அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் கம்பீரமாக பார்க்குறாரா கேவலமாக பார்க்குறாரா, இதெல்லாம் தெரியும். போட்டிருக்க காஸ்டியூம் இல்லை, அது டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு உத்தமபுத்திரன் பார்த்தா தெரியும். ஒரு 2 பேருக்கும் ஒரு மறு வச்சுக்கிறதோ தாடி வச்சுக்கிறதோ அப்படி இல்லை. 2 பேரும் அழகாக அதே மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் பிரின்சஸ்ஸு. ஆனால் ஒருத்தர் மட்டும் குரூரமாக பார்ப்பார். அதுதான் சிவாஜி கணேசனுடைய திறமை. இதெல்லாம் வந்து காமிச்சிருக்கேன். ரெண்டாவது, ஒரு நடிகருக்கு வந்து இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் சரித்திர காலத்து கட்டபொம்மன் தூக்கு மேடையை நோக்கி எப்படி நடந்து போனார் அப்படிங்கிறத அவரை தூக்கு போட்ட பேனர்மேன் ஒரு டைரியில் எழுதியிருக்காரு.
எந்த மாதிரி நடந்து போனார். சிவாஜி கணேசன் அவர் நடிக்கிற படத்தில் அவர் நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா அந்த டைரியை கம்பேர் பண்ணிங்கன்னா சிமிலராக இருக்கும். அவர் அந்த டைரியை பார்த்து தான் நடித்தார்னு இல்லை, அதை பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அப்போ என்ன சொல்கிறார், வீரபாண்டி கட்டவன் பெரிய வீரன்னு சொல்கிறாங்க, அதனால் தயங்கிக்கிட்டோ அழுதுகிட்டோ அந்த மாதிரி போகல, நம்மளை தூக்கு போட போகிறாங்க, அந்த வீரமாக நடப்போம் நடந்துனேன். அது பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலாக இருக்குது. இது அது மாதிரி ஒன்றை பார்த்தா அப்படியே மனசுக்குள்ளே எடுத்துக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து காஞ்சி பெரியவரை பார்த்து திருவருட்செல்வரில் நடித்தது. காஞ்சி பெரியவரே நடைபயணமாக ஊருக்கா போயிட்டுருக்க ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய போஸ்டரில் திருவருட்செல்வர் போஸ்டர் சிவாஜி படம் போட்டுருந்துருக்கு. இவர் நிறுத்தி கூட வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன் என் படத்தை இந்த மாதிரிலாம் அரசியல்வாதி மாதிரி போஸ்டர் போட்டு என்னை கேவலப்படுத்துறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சாமி அது நீங்கள் இல்லை, சிவாஜி கணேசன் ஒருத்தர் உங்களை மாதிரி மேக்கப் போட்டு நடிச்சிருக்காரு, அப்போ அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லி பார்த்துருக்காரு. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அது மாதிரி இப்போது கோடம்பாக்கத்தில் பிரிட்ஜு கட்டியாச்சு. அப்போ அந்த காலத்தில் பிரிட்ஜ் இல்லை, ஒரு ட்ரெயின் வர்றாங்க, 2 பக்கமும் கார்கள் நிற்கும். இந்த கார்களில் வந்து நடிச்சுட்டு போகிறவங்க நடிக்க வர்ற அந்த நடிகர்களுடைய கார்கள் நிறையா இருக்கும். அதில் ஒரு பிச்சைக்காரன் ஓடியாந்து எல்லா கார்லையும் பிச்சை கேட்பானான். அவன் அங்கேருந்து ஓடி வர நடை, இந்த தலையாட்டுற விதம், இதெல்லாம் வந்து பாபு படத்தில் வச்சார். ஸோ ஒருத்தரை பார்த்தா அதை அப்படியே உள்ளே ஏற்றி வச்சுக்கிடுவார், ஒரு ஃபைல் வச்சுக்கிடுவார், அதெல்லாம் வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி டைரக்டர் ஸ்ரீதருடைய மேனரிசம், அவர் கிட்டத்தட்ட ஒரு திருநங்கை மாதிரி தான் நடப்பார், கையை வச்சுட்டு நெக்கத்தை கடிப்பார். இது அப்படியே வந்து தெய்வமகனில் 2வது சன்னுக்கு வச்சு நடித்தார். இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் சிவாஜி கணேசனை பற்றி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இந்த 300 படத்தையும் நான் திருப்பி எத்தனை வட்டம் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், இப்போவும் பார்ப்பேன். ஸோ அதை எழுதி முடிக்கணுங்கிறதுக்காக எழுதி முடித்தேன். அப்படி எழுதக்கூடியதை புக்காக போடும்போது பெர்மிஷன் வாங்கணும் யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. 450 பக்கம் தீசிஸ் கொடுத்துருந்தேன். புக்காக எழுதும்போது 1500 பக்கமாக அது விரிவடைஞ்சிச்சு. அது 3 வால்யூமாக வந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் நல்லா போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக பணம் கொடுத்து வாங்கி போட்டேன். ஆர்ட் பேப்பரில் போடும்போது அது ரொம்ப நல்லா வந்தது, சிறப்பாக வந்தது. நமக்கு வந்து கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு உண்மைத்தன்மை, அது நான் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட ரொம்ப பார்த்துருக்கேன். அவர் அரசியலில் இருந்தாலுமே அரசியலுக்காக எதையும் மாற்றி பேசின மாதிரி நான் கவனித்ததில்ல. சின்ன வயசில் தான் அவரோட பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கேன். அதனால தான் அவர் மற்றவங்க மாதிரி அந்த மாற தெரியாதனால அரசியலில் இருக்க முடியலையோ அப்படிங்கிறது. அதை பற்றி உங்களோட கருத்து? அவர் இந்த ரொம்ப தேசப்பற்று உடையவர், ஆனால் நன்றி உணர்ச்சி எல்லாத்தையும் காட்டிலும் அவர்கிட்ட ஜாஸ்தி இருந்துச்சு. ஏன்னா அவர் முத அண்ணா எழுதின சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தை நடித்தனால அவருக்கு பேர் வந்துச்சு. அதில் தான் பெரியார் வந்து அவருக்கு சிவாஜிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அது பிறகு பராசக்திங்கிற படத்தில் கருணாநிதி எழுதின டைலாக்ல தான் அவர் ரொம்ப பேரும் போடும். ஒரே நைட்டில் அவர் மில்லியனர் ரைட்டர். அந்த நன்றி உணர்ச்சி ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் இவங்கெல்லாம் பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்கெல்லாம் திராவிட இயக்க கருத்துக்கள். இந்த கருத்துக்களை எழுதுறதுனால சிவாஜி பேசினாரே ஒழிய மனசுக்குள்ள ஒன்றும் அவருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. அவருக்கு எழுதி கொடுத்த வசனத்தை பேசினார். கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்ல, அதெல்லாம் அது அவர் எழுதி கொடுத்த டைலாக் தான். இவர் பக்திமான், அப்படி தான் இருந்தார். போக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அவருடைய அதோட தமிழ் ஆளுமை, அவர் பேசுகின்ற திறமை, அதெல்லாம் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சரியாக பிடிக்கல. ஸோ அவங்கள வந்து ஒரு ட்ராப் பண்ணி அவரை வந்து இதுக்கு போக சொல்லி திருப்பதிக்கு போக வச்சு, திருப்பதி போயிட்டு வந்தனால கட்சி கொள்கைக்கு மாறுபடாக போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுங்க வச்சுட்டாங்க. அவர் அதுக்கு பிறகு வந்து அரசியலில் நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பயன்படுத்திட்டாங்க, கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு 55லேருந்து ஒரு 70 ஒரு 15 வருஷம் வீட்டுக்கே போகாமல் நடித்தார். எல்லா ஸ்டுடியோக்குள்ளேயும் அவருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த படங்களை வச்சு தான் தமிழ்நாட்டில் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சம்பளம் கிடச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 10 படம் 12 படம் நடிச்சிட்டு இருந்தார். ஓய்வேங்கிறதே கிடையாது. 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர் ஆக்ட் பண்ணார்.
என்ன சம்பளம் வாங்குறாரு அதெல்லாம் அவருக்கு ஒரு கேமரா வேணும், அதுக்கு முன்னாடி நின்று நடிக்கணும், அவ்வளோதான். அதில் அவர் ஏற்காத வேஷம் இல்லை. ஏன்னா சிவாஜி இந்த மாதிரி பேசுகிறாரு நடக்கிறாரு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இயக்குனர்கள் பூரா. ஒரு பக்கம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எழுதணும்னு சொல்லிட்டு பீம்சிங் மாதிரி டைரக்டரில் பாவரிசை படங்கள்லாம் வந்துச்சு. பாசமலர், பாகப்பிரிவினை, பந்தபாசம், பார்த்தால் பசிதீரும், இதிலெல்லாம் பூரா வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஜாஸ்தியாக சிவாஜிக்கு வச்சு கொடுத்தாங்க. அதுலேயும் அவர் வந்து எக்கச்சக்கமாக நடித்தார். இந்த நான் முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட ஸ்டானிஸ்லாஸ்கின்னு, அவர் ஒரு ரூல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் உடம்புல ஏற்றி அதை நடித்து முடிக்கிற வரைக்கும் வச்சுருக்க முடியும். அது இருக்கும்போது இன்னொரு கேரக்டரை உள்ளே ஏற்ற முடியாது அப்படின்னா அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டாரு சிவாஜி. ஒரே நேரத்தில் 14 கேரக்டர்லாம் அந்த வருஷம் நடிச்சிருக்காரு. அப்போது நான் எழுதியிருக்கேன், ஸ்டானிஸ்லாஸ்கியை காட்டிலும் அவர் மேலே நிற்கிறார். இவருடைய ஆக்டிங் ரூல்ஸே வேறு, தனி. அந்த மாதிரி சிவாஜி கணேசன் நினைக்கிறேன். அரசியலுக்கு அவர் ஒரு அவமானப்படுத்தினால அவர் எதுக்கும் போக விரும்பலை. இதே படமாக நடித்து முடித்தார். நடித்து முடித்த பிறகு காமராஜர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தார். அவங்க அப்பா அவர் தேசியவாதி, சிவாஜி கணேசனோட தந்தை ஜெயிலில் இருந்தார். அவருக்கு அரெஸ்ட் பண்ண அன்றைக்கி தான் அவர் பிறந்தார். அதனால் காமராஜர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார், மரியாதை கொடுத்தாரு. ஸோ காமராஜர் கூடவே அவருக்கு வேணுங்கிறப்ப உதவி பண்ணிக்கிட்டு பண உதவிலாம் நிறையா பண்ணியிருக்காரு. பண்ணும்போது அதுக்கப்புறம் நேருகிட்டையும் மரியாதை வச்சுருந்தார். ஏன்னா காமராஜர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார் நேரு வந்து சிவாஜி கணேசன் பார்க்கும்போதெல்லாம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அந்த கட்டத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து ஒருத்தரை பார்த்து மை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னா அதோட பெருமை என்ன வேணும். அதனால் இவர் அள்ளி கொடுத்தாரு. இப்போ இந்த மதிய உணவு திட்டத்துக்கெலாம் முத 1 லட்ச ரூபாய் நேரிட்ட தான் கொடுத்தாரு. நேருவை சந்திக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு டொனேஷன் கொடுக்குறத வழக்கமாக வச்சுருந்தார். அந்த பழக்கத்தே இருந்தவர் நேருவோட மகன் இந்திரா காந்தி மேடையும் ரொம்ப எப்படியாவது சிவாஜி கணேசனை நம்ம பக்கம் வரணும்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை பர்சனலாக காமராஜர் இறந்த பிறகு நீங்கள் தனியாக என்ன பண்ண போகிறீங்க, நீ என்கிட்ட வாங்கினு அப்புறம் காங்கிரஸ் போனார். காங்கிரஸ் போனோன்னா காங்கிரஸில் ஒரு ராஜ்யசபை எம்பி ஆக்குனாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சிவாஜியோட நேர்மையை பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு சில கன்செஷன் உண்டு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்னா நமக்கு வந்து 15,000னா எம்பிக்கு 5,000 தான். ஆனால் அவர் அந்த 15,000 ருபீஸ் டிக்கெட் தான் எடுத்து போவார். அது மாதிரி அங்கே கொடுக்குற எந்த கன்செஷனும் எம்பி கொடுக்குற கன்செஷனையும் யூஸ் பண்ண மாட்டார். அப்படிப்பட்டு இருந்தார். ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்தால் திடீர்னு அந்த விபி சிங், நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பிரைம் மினிஸ்டர், அவர் சிவாஜி வீட்டில் வந்து சந்தித்து நீங்கள் என் கட்சிக்கு வாங்கன்னு ஜனதாதள் கூப்பிட்டாங்க. ஜனதாதளில் இருந்தார். அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை. இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் சில பேர் தானே இருந்தாங்க, அது எஃபெக்டிவாக இல்லை. அப்புறம் வந்து அவர் கொஞ்ச நாள் அரசியல் அவரை விலகின பிறகு என்ன சொல்கிறாங்க, என்னன்னா அந்த எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு புருக்லின் போகும்போது புருக்லின் வந்து ஒரு எம்ஜிஆர் ஒரு சத்தியம் வாங்கினார் சிவாஜிட்ட, என் மனைவி ஜானகியை பார்த்துக்க நீங்கன்னு. அந்த அம்மா ஒரு கட்சி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அம்மாவோட கூட்டணி வச்சார். அந்த அம்மாவோட கூட்டணி வச்சனால கலைஞர் அவருக்கே உரித்தான ராஜதந்திரத்தில் சிவாஜியும் தோக்கடிச்சார், அவர் கட்சியும் தோக்கடிச்சார். ஆனால் சிவாஜி அப்படி செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாக்குறுதி கொடுத்துட்டோமே எம்ஜிஆர்ட்ட அப்படிங்கிறதுக்காக தான் அரசியலில் அந்த அம்மா ஜானகி அம்மா கூட இருந்தாங்க. அப்படிலாம் இந்த முடிச்சு கடைசியில் ரெஸ்ட் எடுத்துட்டார். அந்த எலெக்ஷனில் தோத்தப்போ தன்னோட கட்சிக்காரங்களாம் கூப்பிட்டு எந்தெந்த வீட்டில் வந்து நம்ம கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அந்த வீட்டு சுவத்தில் அதை பூரா வெள்ளை அடிச்சுட்டு வாங்க, யார் வீட்லேயும் அந்த சின்னம் வந்து இருந்து அசிங்கமாக இருக்கக்கூடாது, அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை என்கிட்ட வாங்கிட்டு போங்கன்னு அதையும் கொடுத்தாரு. அதுதான் அவர் அரசியல். அவர் சொல்கிற அரசியல் என்பது ஒரு காமதேனு மாதிரி. அந்த பசுவை வைத்து நம்ம பலன் பெற நினைக்கக்கூடாது, வணங்கத்தான் செய்யணும் அப்படின்னு அரசியலை பற்றி அவர் கருத்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படியே அதுக்கு பிறகு ரொம்ப வருஷமாக அவர் வந்து அரசியலுக்கே போகலை. ஆனால் அவர் சொன்னால் எல்லாமே இப்போ எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணார்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கேட்பாங்களோ அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸு அப்போ ஒரு இடத்துல சிவாஜிக்கு இருந்துச்சு. யாருக்கிட்டையும் தனக்காகவோ தன் குடும்பத்தாருக்காகவோ எந்த சிபாரிசும் கேட்டதில்லை. அவர்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார், அவர் மட்டும் ஒரு தரம் இவர் கலைஞரை பார்க்க போகிறாருன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்க ஐயான்னு கேட்டிருக்காரு.
கலைஞர் எப்படி நான் வீடு வாங்கி கொடுப்பாருன்னு கேட்டிருக்காரு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அவர் செய்வார்னு. அவர்கிட்ட போய் என்ன வீடு கேட்குறான் என் டிரைவர்னு. ஹவுசிங் போர்டு சேர்மன், ஹவுசிங் போர்டு மந்திரி எல்லாத்தையும் வர சொல்லி சிஎம் வீட்டிலேயே வச்சு அந்த டிரைவர்கிட்ட அப்ளிகேஷன் எழுதி வாங்கி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி கையில் கொடுத்துருக்காரு. என்ன வீடு கொடுத்துட்டாரியான்னு. என்னடா பேப்பர் கொடுத்தானே. அதான் எதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. வீடு கொடுக்குறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டா? என்னடா அது மக்களுடைய வரிப்பணத்தில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டதா சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து தெரியாது. அப்புறம் வந்து அவருடைய நடிப்பாட்டில் பாம்பேலாம் ரொம்ப பேர். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம்லாம் பயங்கரமாக ஓடிச்சு. டொனேஷனாக தான் எழுதியிருக்கேன். 310 கோடி அவர் கொடுத்தது. உதாரணத்துக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நான் தனக்கு பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை 112 தடவை நடத்தி முடித்தார். அதுக்கு பிறகு அது ஒரு வேறு நாடகம் நடத்துவோமே அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது ஆரம்பத்திலே தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை தான் கூட நடித்த எல்லா நடிகைகளுக்கும் அந்தந்த தேதியில் எங்கெங்கே நடிக்கிறாங்களோ அந்த சம்பளத்தை கொடுத்துரு, எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வைப்பில்ல, அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருன்னு சொல்லிவிட்டு 112 தடவை நடத்தி முடிச்சோன்னே என்னுடைய சம்பளம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தம்பிகிட்ட கேட்டிருக்காரு. 32 லட்ச ரூபா இருக்குது. அப்போ 60s அந்த 32 லட்சத்தையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையும் இந்த பணத்தை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அதை கூட வெளியே சொல்லலை. அது மாதிரி அவர் வந்து ஸ்கூல் மாஸ்டர்னு ஒரு கன்னட படத்தை நடித்ததுக்காக 100 சாவரின்ஸ் உள்ள ஒரு தங்க பேனாவை பிஆர் பந்துலு சம்பளமாக கொடுத்துருந்தார். அந்த தங்க பேனாவை லால் பகதூர் சாஸ்திரி பாகிஸ்தான் வாருக்காக டொனேஷன் வசூல் பண்ணும்போது அந்த தங்க பேனாவை கொடுத்தாரு. கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் என்னுடைய இந்த 100 பவுண்ட் பேனாவை கொடுக்க போகிறேன்னு. நீங்கள் மட்டும் கொடுத்தா போதுமா, எனக்கு நானும் கொடுப்பேன், நானும் வரப்போகிறேன்னு. சரி என்னாச்சுன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த நகையெல்லாம் போட்டு வந்தாங்க. அது ஒரு 500 பவுண்ட் நகை இருக்கும். அதையும் அவங்க கலட்டி லால் பகதூர் சாஸ்திரிட்ட கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க தான தர்மங்களில் சிவாஜி கணேசன் எக்கச்சக்கம். இதில் அவர் வந்து ஜாதி மதம்லாம் பார்க்குறது கிடையாது. இப்போ இது காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா சிவாஜி காலனின்னே ஒன்று இருக்குது. ஆதி திராவிடர் மக்கள் வச்சுருக்காங்க. அந்த இடம் 2.5 ஏக்கர் விலைக்கு வாங்கி கொடுத்தது சிவாஜி கணேசன் தான். கோடம்பக்கத்தில் சினிமா கலைஞர்கள்லாம் இருக்கக்கூடிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலனி வந்து சிவாஜியோட இடம். அதை ஃப்ரீயாக கொடுத்தாரு. அந்த மாதிரி சிவாஜி கணேசன் வந்து தான தர்மத்தில் நம்பர் 1 நின்னார். எப்பப்போ புயல் அடிக்குதோ, வெள்ளம் வருதோ, தீ விபத்து ஏற்படுதோ, இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போதெல்லாம் தமிழ்நாட்டில் உடனடியாக கொடுக்கறது சிவாஜி தான். அது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, கொய்னா டேம் மகாராஷ்டிராவில் உடஞ்சி போச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ஒய்பி சவான் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட 11 lakhs அனுப்பிச்சார். அதுபோக தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து மகாராஷ்டிராவில் அவங்க ஸ்கூல் கட்டுறாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு 5 lakhs கொடுத்தாரு. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். டெல்லியில் காரில் போகும்போது பிளாட்ஃபார்மில் நிறைய தமிழர்கள் சமைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம். இவங்களெல்லாம் யாருன்னு கேட்கும்போது சேலம் தருமபுரி பக்கம் வந்திருக்கோம் ஐயான்னு. வீடு இல்லையான்னு, வீடு எங்களுக்கு யார் கொடுப்பான்னு இந்திரா காந்தி சந்திக்க போயிருக்காரு. இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நிறையா எங்கள் ஸ்டேட்காரங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்த அலாட் பண்ணி கொடுங்க, அதுக்கு பணம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே டொனேஷன் கொடுத்தாரு. இப்போ அந்த மாதிரி சிவாஜி கணேசன் கொடுத்துட்டு இருந்தார். அப்படியே கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு 50,000 ரூபா கொடுத்து விளம்பரம் செய்கிற அந்த அரசியல் தனம்லாம் சிவாஜிட்டே இல்லை. ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பாடல்கள் நிறைய கருத்துக்களை சொன்னார். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல மாட்டார். கதைக்கு ஏற்ற பாடல் இருந்தால் போதும். அப்புறம் இவர் வேணாம், இவர் நடிக்க வேணாம், என் கூட அவர் வர வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரொம்ப பிடிக்காத ஆளை கூட அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல அந்த சீன் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைப்பார். ஆமாம், ப்ரொஃபஷனலில் அது வந்து எதுவுமே யாருக்குமே வேணான்னு சொல்ல மாட்டார். உயர்ந்த மனிதன் படத்தில் அவர் கூட அசோகன் நடிப்பார், டாக்டரா. அசோகனுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை அப்போ இல்லை. இருந்தாலும் அசோகனை வந்து நடிக்கும்போது அவர் சரியாக நடிக்கலைன்னு சொன்னோன்னே அவர் ஓரமணிக்க சொல்லிவிட்டு ஏவிஎம் சரவணனை கூப்பிட்டு இந்த சீனை எப்படி நடிக்கணும்னு நான் நடிக்கிறேன், அதை பார்த்துட்டு அவர் நடிக்க சொல்லு, அப்போ தான் அந்த சீன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படி நடிச்சு காமிச்சு பண்ணியிருக்காரு. உண்மை நிறைய அது மாதிரி சவுகார் ஜானகிக்கும் அவருக்கும் உயர்ந்த மனிதன் படத்தில் ஒரு 2 வருஷமாக பேச்சுவார்த்தையெல்லாம் இல்லை. அங்கேயும் ஷூட்டிங் இல்லை. 2 வருஷம் கழித்து ஷூட்டிங் வைக்கும்போது சவுகார் ஜானகி அந்த சீனில் வர அவங்க கட்டிட்டு வர சாரியை பார்த்துன்னு சிவாஜி அன்னைக்கு எடுக்கும்போது இந்த சாரி அவங்க மாற்ற சொல்லிட்டுருக்காரு. அவங்களுக்கு கோவம் வந்துச்சு.
அப்புறம் பார்த்தா ரஷ் போட்டு பார்த்தா சிவாஜி சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி நினைவாற்றல். அப்போ வந்து சிவாஜி காலில் விழுந்து எப்படி நான் இது என்னுடைய ப்ரொஃபஷன் தான், நான் அதை நினைப்பேன். அது மாதிரி அவர் தனக்கு தானே வளர்த்துக்கொண்ட பெரிய விஷயம் நினைவாற்றல். நினைவாற்றல் வந்து பெரிய பெரிய விஷயம்னா நான் பண்ணியிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடக ரிஹர்சல் வந்து 2 வருஷம் நடந்துச்சு. அந்த 2 வருஷமும் இன்னொருத்தரை வாசிக்க சொல்லி அந்த கட்டபொம்மன் பேச வேண்டிய டைலாக்கை 300 பேஜஸை உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்துட்டு போயிருக்காரு. 2 இயர்ஸ் அப்படியே அரங்கேற்றம் ஆகும்போது அத்தனை 300 பக்கம் வசனத்தையும் மேடையில் இவர் பேசியிருக்காரு. அது பின்னாடி தங்கப்பதக்கத்தையும் அதே மாதிரி தான் பண்ணார். 1 வீக் தங்கப்பதக்கத்தை பார்த்துட்டே இருந்தார். இந்த நினைவாற்றல், அப்புறம் தமிழுடைய உச்சரிப்பு இருக்குல்ல, அது அவருக்கு மிஞ்சி யாருமே இல்லை. இதைத்தான் நான் எழுதியிருந்தேன், இதைத்தான் அந்த ப்ரொஃபஸர் ராஜகோபால் எடுக்க சொன்னார், இதைத்தான் நான் எடுக்க மறுத்தேன். ஏன்னா அவர் வந்த பிறகு தான் தமிழ் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது, அவர் பராசக்தியாக இருக்கட்டும், மனோகராவாக இருக்கட்டும், இல்லை சேரன் செங்குட்டோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் பேசின வசனங்கள், லென்த்தி டைலாக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் அவர் நடிப்பில். ஆனால் இது வந்து அரசியலுக்கு யூஸ் ஆச்சுன்னா மேடை ஏறினா அவருக்கு சரியாக பேச தெரியாது. வசனங்கள் பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்தா பேசுவார், மேடையில் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ஞானம் வந்து அவருக்கு கம்மி. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஞானம் நம்ம எது கருதுனா ரொம்ப சின்ன கீழ்த்தரமான விஷயங்கள் கூட இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவர் பாட்டு நேர்மையாக இருப்பார், நேர்மையாக இருந்தார். கலைஞரை ரொம்ப விரும்பினார், அவர்கிட்ட தான் நம்ம புகழ் அடைஞ்சோம்னு. ஆனால் அவர் தான் அவருக்கு நிறைய ட்ரபிள் கொடுத்தவர்னு வைங்களேன். அதை வந்து அந்த மாதிரி எம்ஜிஆரும் சிவாஜியை வந்து பயங்கரமாக நடிக்கிறாரே, நம்ம எப்படி போட்டி போட முடியும்னு நினச்சி தான் இந்த மிருகங்களை கூட வச்சுக்கிறது, ஃபைட் பண்ணுறது அப்படின்னு தன்னுடைய இதை மாற்றிக்கிட்டாரு. ஆனால் கட்சி ஆரம்பித்து மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிர்பாராத விதமாக ஆதரவு கொடுத்தோன்னே சிஎம் ஆனவுடனே அவர் சிவாஜிகிட்ட பழைய காலத்து நண்பராக இருந்தார். ஏன்னா 1954 எம்ஜிஆருக்கு எந்த படமும் இல்லை. அவர் நடித்த 2 படம், நாம், அந்தமான் கைதி, 2மே ஃபெயிலியர். ஸோ அப்போ சிவாஜிக்கு 10 படம். அதில் ஒரு கதை வந்துச்சு, அதுதான் மலைக்கல்லன் கதை. அதை வந்து சிவாஜி என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர்ட்ட கொடுத்துருவோம், அவர் ஒரு இடத்துல நம்ம பட்னியாக இருக்கும்போது நமக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி. ஆனால் அதை வந்து சொல்லி இந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லக்கூடாது, அதனால் நீங்கள் இந்த கதை பொருத்தமாக இருக்கும் அண்ணன் எம்ஜிஆருக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். மலைக்காலன் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துது. 6 மொழியில் எடுத்தாங்க, 6 மொழியிலையும் வெளிவிடா. அதுலேருந்து எம்ஜிஆர் மேலே டாப்பில் போயிட்டார். அதை எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ள நன்றியாக வச்சுருந்தார். இவர் ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் எம்ஜிஆர் மேலே. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இலக்கியம், ஹிஸ்ட்ரி படிக்கிறது எல்லா பிள்ளைங்களுக்கும் போர் அடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் அதில் வந்து ஒரு நிபுணத்துவம் பெற்றதுனால கேட்குறேன், இப்போ ஒரு வரலாறு படிக்கிறதுனால நம்ம தற்கால வாழ்வியலில் பிள்ளைகளுக்கு அது எந்த விதமாலாம் உபயோகமாக இருக்குது? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கே குடியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஊரோட வரலாறு தெரியும் நமக்கு. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் இருந்தோம்னா தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழியினுடைய வரலாறு என்ன, பிற மொழிக்காரங்களுக்கு அந்த அக்கறை இருக்காது. நம்முடைய இன்றைக்கி இப்போ நீங்கள் நல்லா ஞாபகத்து பாருங்கள், உங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சமஸ்கிருதத்தை இதை சொல்லி மேக்ஸ் முல்லரை சொல்ல சொன்னது ஆதிக்க சக்திகள், வெளிநாட்டு சக்திகள். இந்தியா வந்து பெரிய மார்க்கெட்டு, எல்லாருமே இன்டெலிஜென்ட் கஸ்டமர்ஸ். சைனாவில் எந்த பொருளையும் மார்க்கெட் பண்ண முடியாது, ஏன்னா கம்யூனிசம் அங்கே இருக்குது. இந்தியாவில் அப்படி இல்லை, இது ஆல்மோஸ்ட் கேபிட்டலிசம் தான். ஆனால் அதனால் வந்து இந்த சமஸ்கிருதத்தை கொண்டாடணும்னு, ஏன்னா தமிழ் வந்து இங்கே பயங்கர டெப்த் நாலேஜ் இருக்குது, லிட்ரேச்சர் எக்கச்சக்கமாக இருக்குது. தமிழகம் பூரா ரொம்ப புத்திசாலிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், வெஸ்டர்னர்ஸுக்கு தெரியும். இப்போ ராஜேந்திர சோழன் வந்து 7 லட்சம் சோல்ஜர்ஸை வந்து கப்பலில் ஏற்றிட்டு போனார், 1000 யானைகளை கொண்டு போனார் அப்படிங்கிறது எந்த நாட்டுக்காரன் எப்படி ஏற்றுக்கிறோம்? அது எவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கணும், அது எப்படி கட்டியிருக்கணும். அப்போ அந்த யானைகள் 1000 யானைகளுக்கும் வந்து உணவு ஓகே, உணவு கூட வந்து ஒரு கப்பலை ஒரு ஓரமாக ஐலாண்டில் நிப்பாட்டினா அங்கே காடுகளில் மேய விட்டுலாம், இறக்கலாம். அதுக்கு உடம்பு இல்லாமல் போச்சுன்னா அதுக்குரிய மருந்து, அது வைத்தியர்கள், இப்படி சகலத்தையும் கூட்டிகிட்டு போய் தென்கிழக்கு ஆசியா முழுதும் ஜெயிச்சுட்டு வந்தார் ராஜேந்திர சோழன். இப்போது கூட பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நெதர்லாண்டில் லைடன் மியூசியத்தில் இருந்த அந்த செப்பேடுகளை
ஆனைமங்கல செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. ராஜேந்திர சோழன் வந்து இதில் ஒரு புத்த மத விகாரம் கட்டுறதுக்கு நாகப்பட்டினத்தில் ஆனைமங்கலம்ங்கிற ஊரோடைய வருவாயெல்லாம் அதை கொடுத்துருக்காரு. அந்த செப்பேடுகள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அது டச்சுக்காரன் கொண்டு போயிட்டாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் வந்தான், டச்சு வந்தான், ஃப்ரெஞ்சு வந்தான், பிரிட்டிஷ் வந்தான். இவங்கெல்லாம் வந்தவங்க வந்து நம்ம எப்படி வந்தாங்க, எப்படி இந்த ஆட்சி நடத்துகிறாங்க, இந்த வரலாறு பூரா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம். கம்ப்யூட்டர் இல்லை பெரிய ஆள் ரைட்டு, கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச யாருங்கிறத விசாரித்தோம்னா அதானே வரலாறு இல்லையா. இது எப்படி நடந்துச்சு, இங்கே வந்து எப்படி வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க கடைசியில் எப்படி வந்தாங்க, இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ்னு பேர் எப்படி வந்துச்சு, இங்கே ஏன் பிரிட்டிஷ்காரங்க குடியிருந்தாங்க, நம்மளை கம்ப்ளீட்டாக டோட்டலாக நம்மளோட உடையில பூரா மாற்றி அந்த 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 எஜுகேஷன் சிஸ்டமே கொண்டாந்ததே இந்தியா கொண்டாந்தது மேக்கலே. இவங்க பார்வைக்கு மட்டும்தான் கொண்டாந்தார்ல, அந்த படிப்பு தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதான் படிப்பு. இது கிளார்க் வேலைக்காக நம்மளை உருவாக்கினா ரிசர்ச் ஓரியன்ட் சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் கேள்வி கேட்குற பழக்கமும் இல்லை. அதை தொடர்ந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பண முதலாளிகள் தான் இந்தியாவை தொடர்ந்து ஆண்டாங்க. அப்போ அடிமைத்தனம் தான் நம்மகிட்ட இருந்துச்சு. எதை இருக்கிறத வச்சுட்டு ரெண்டாவது நம்மகிட்ட விதிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தலைவிதி இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு நிறையா இருந்துட்டாங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் சில பேர்லாம் அப்படி இல்லை. இந்த சில ஸ்டேட்டில் இருக்கிறவங்கலாம் கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் வச்சுருக்கிறத நடத்துகிறத வைக்கிறோம். அந்த மாதிரி தமிழை வியாபாரம் பண்ணான், நல்லா வியாபாரம் பண்ணான், நல்ல நேர்மையான வியாபாரம் பண்ண. அவங்க அன்றைக்கி பூம்புகாரை பற்றி கூட அன்றைக்கி சொன்னேன். ஆமாம், அது வந்து பண்ணாங்க. இன்றைக்கும் மலேசியா, சிங்கப்பூரில் இந்து மதம், அந்த கோயில்கள், அந்த பழக்க வழக்கங்கள், திருவிழாக்கள், இதில் மலேசியாவிலலாம் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் சைனீஸ், மலாய், இந்தியன் எல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து ஹெவியாக சாப்பிடுவாங்க. பொதுவாக மலேசியாவில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க எப்போவுமே. அந்த தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த பழக்க வழக்கம்னா ஒரு பண்பாடு, கலாச்சாரம், உடை வந்து எங்கே நம்ம குடியிருக்குமோ அதை பொறுத்தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம உடையெல்லாம் மாறி போச்சு. இப்போ நீங்கள் ஜீன்ஸை பற்றி கூட சொல்லியிருந்தீங்க ஒரு இதில். ஜீன்ஸ் வந்து கவுபாய்ஸ் வந்து அமெரிக்காவில் குதிரைகளை, மாடுகளை மேய்க்கிறதுக்காக போட்டது. அது எவ்வளோ அழுக்கானாலும் தெரியாது, கிழிஞ்சாலும் தெரியாது. ஆனால் இப்போ கிழிச்சு வச்சே அது நாகரிகம்னு சொல்லிட்டு இந்த முட்டிக்கிட்டே கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு முத பார்க்கும்போது நான் இந்த பையன் ஏன் இப்படி கிழிச்சு பேண்ட்டு போட்டிருக்கேன், அதான் அப்போ டிசைன் அப்படின்னாங்க. ஆனால் நம்முடைய உடம்பில் நம்ம ஸ்கின் வந்து நம்ம தோல் மூலமாகவும் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால தான் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம வந்து காட்டன் சாரீ, காட்டன் வேஷ்டி, சட்டை, இன்னும் சொல்லப்போனால் மேல் சட்டை கூட கிடையாது, அணியலை இல்லையா. அது மாதிரி அந்தந்த இடத்துல விளையக்கூடிய இதை வச்சு தான் நம்முடைய உணவு பழக்கமும் இருந்துச்சு. அதிகமாக நீராகாரம் சாப்பிட்டு தான் நம்ம இருந்தோம். அதோட அடிப்படையில் வச்சு தான் இவங்க தினம் என்னமோ குடிக்கிறாங்க வச்சு தான் டீயை கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரன் நம்மகிட்ட கொண்டாந்து டீயை இன்ட்ரடியூஸ் பண்ணான். என்ன ஒரு கான்செப்ட் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் டீ கடை. நமக்கும் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ சாப்பிடணும் இல்லையா, காஃபி சாப்பிடணும். இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க சம்பாதிச்சது எத்தனை கோடி பாருங்கள். ஆனால் நமக்கு அதெல்லாம் அது புரியல. நம்ம நீராகாரத்தை விட்டுட்டோம். எந்த ஏரியாவில் குடியிருக்கோமோ அந்த ஊரில் இருக்கிற மண்ணை வச்சு செய்கிற சட்டிகள் இருக்குல்ல, அந்த சட்டிகளில் வந்து வச்சு நீங்கள் சமையல்லாம் நடத்துனீங்கன்னா உங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. அதெல்லாம் மாத்திரனால தான் உங்களுக்கு பல நோய்கள், சக்கரை சத்தெல்லாம் அதிகமாக வந்தது காரணம் வந்து இந்த விஷயந்தான். அது மாதிரி உடையும் அது மாதிரி தான். உடைய வந்து ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரீத் பண்ண அளவு பண்ணலைன்னா ஏகப்பட்ட சிக்கல் வரும். அந்த சிக்கல் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது போயிட்டு வந்திருப்பீங்க, இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, உயர்ந்த பட்டு சேலை கட்டி போயிட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப நேரமாக காற்றே இல்லாமல் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த சாரியை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் சாரியை கட்டின பிறகு ரிலீஃப் ஆகும். இது ஏங்கிறதுலாம் நீங்கள் சிந்திக்க முடியாது, சிந்திக்கிறது இல்லை, நம்ம யாரும் சிந்திக்கிறது இல்லை. இதில் பல விளக்கங்கள், பட்டு துணி அணியக்கூடாது, புழுக்களை கொண்டு அதை அணியக்கூடாது அப்படிங்க. உலக இயற்கையிலே ஒன்று அழிச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கு.
அதில் ஒன்றும் மட்டும் கிடையாது. உலகம் முழுவதும் படைக்கப்பட்டது இறைவனால் அல்ல. அந்த நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ண ராமன்லாம் கடவுள்களே கிடையாது. இப்போ கிருஷ்ணன் மாதிரி ஆள்லாம் ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஃபெலோ, என்ன நடக்கும் ஏதுன்னு கண்டுபிடிக்கிறவன். ராமனுங்கிறவன் சத்தியத்தை கடைபிடிச்சவன். கதை மாந்தர்களா சொல்ல அது ஆனால் நடந்தது உண்மைதான். மகாபாரதமும் இதெல்லாம் நடந்தது, ராமாயணம் நடந்தது. ஒரு 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 இலக்கியம் எழுதும்போது அதை வந்து இதாக எழுதுவாங்க, ஒரு கொஞ்சம் மெருகூட்டுறதுக்காக சில இதை எழுதுவாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க. அவர் வந்து கம்பனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வால்மீகி எழுதின ராமாயணத்தை வடமொழியில் எழுதின ஒரு காவியத்தை நம்ம வந்து தமிழில் மொழிபெயர்த்தோம், அந்த பெருமை நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டிலும் கேலண்டரில் போட்டிருப்பாங்களே, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறது அப்படிங்கிற அது மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது இல்லை, பகவத்கீதை அல்ல. பகவத்கீதை குண்டலகேசியில் இருக்குது அந்த பாடல். அதை யாராவது பார்த்துருக்கோமா, யாராவது படிச்சிருக்கோமா? தமிழ் இலக்கியங்களை தொடர்றது கிடையாது. புறநானூரில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா வீரமும். இப்போ நான் ஒன்று பேசியிருக்கேன், மகாபாரத போரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது அவங்க எல்லாத்துட்டையும் வந்து உதவி கேட்குறாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. அதில் சேரன் மன்னன் ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான், அவன் பேரே பெருஞ்சோற்று உதியன். அவன் சொல்லியிருக்கான், நான் இது உங்கள் சண்டை, ஃபேமிலி சண்டை, நான் யார் பக்கம் சைடு பண்ண மாட்டேன், ஆனால் நான் ஒரு ஸ்பான்சர் பண்ணுறேன், உங்களுக்கும் உங்களுடைய படை வீரர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும், நீங்கள் வச்சுருக்க யானைகளுக்கும், நீங்கள் வச்சுருக்க ஒட்டகங்களுக்கும் குதிரைகளுக்கும் எத்தனை நாள் போர் நடக்குதோ அத்தனை நாளைக்கும் சாப்பாடு போட வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சோற்று உதியன்னு ஒருத்தன் இருக்கான். பெரிய த கிங் ஆஃபர்ட் அ பிக் ஃபீஸ்ட், அதெல்லாம் வந்து இலக்கியத்தில் இருக்குது. அதெல்லாம் படித்தா தானே நமக்கு தெரியும். இப்போ என் பையங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டு இங்கே மெட்ராஸ்க்கு வந்த பிறகு ஆங்கில பள்ளி தானே போக முடியும். அங்கே போய் பேசும்போது சில பேர் பேசுகிறதெல்லாம் கேட்டு வந்து என் டவுட் கேட்டே இருப்பாங்க, நம்ம என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, சில பேர் இங்கிலீஷில் அப்படி சொல்கிறாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஷேக்ஸ்பியரை காட்டிலும் பெரிய பெரிய ஆள்லாம் இங்கே இலக்கியம் படித்தவன், தமிழில் படிச்சிருக்கான். சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு நாடக நூல், மாதவி ஆடக்கூடிய அந்த நாடக மேடை எந்த அளவில் இருக்கணும், எவ்வளோ நீளத்தில் இருக்கணும், எவ்வளோ அகலத்தில் இருக்கணும், விளக்குகள் எப்படி வைக்கப்படணும், திரைச்சீலை எப்படி தொங்கப்படணும் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு குறிப்புகளோடு எழுதப்பட்ட இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம். அது அதில் வந்து அதோடு சேர்ந்து ஒரு கதை, அது 3 நாட்டையும் இணைத்து சோழ நாட்டிலேருந்து புறப்பட்ட கண்ணகி வந்து பாண்டிய நாட்டில் வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்னு பெரிய பாண்டிய மன்னனை ஒரு கேள்வியில் தோக்கடிச்சிடான், அவன் உயிர் போயிடுது. இதெல்லாம் நடந்தது தான், இது இல்லைன்னு இல்லை. சில பேர் ஒன்று அந்த அந்த மதுரை இருந்து போச்சு, இப்போ இருக்கிற மதுரை அது கிடையாது. எரியுதுன்னா ஒரு பக்கம் ஓரமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தீப்பிடிச்சு எரியும். அந்த 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 பெண்ணு வந்து பயங்கர கோபமாக இருந்தாங்க, எரிச்சிட்டாங்க. தன்னுடைய கற்பு நெறிய பூரா உடம்புல தேக்கி வச்சிருந்தனால அவங்க உடம்புலேருந்து பிச்சு எறியப்பட்ட அந்த பாகமே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அப்படிதான் எடுத்துக்கணும். அதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ வந்திருக்காங்க. கற்புங்கிறது தேவையா, கற்புங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் புதுமை பெண்கள்னு சொல்லிடுவாங்க தன்னை. ஆனால் அதுக்கு ஒரு பவர் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கியம் சொல்லுது இல்லையா? அதனால் இப்போ இதுவில் மாதவியை பார்த்துக்கிங்க, கணிகேர் குளத்தில் பிறந்திருந்தாலும் கோவலனை தவிர வேறு எந்த ஆணையும் நினச்சி பார்க்கலைங்கிறது அவ கற்பில் சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பட்டிமன்றத்துக்கும் விவாதத்துக்கும் சுவையாக இருந்தாலும் உண்மையும் அதுதான். நீ நல்ல சிலப்பதிகாரத்தெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அந்த அந்த நடந்து வர்ற பாதை, அந்த போகிற இருந்த ஆறுகள் எல்லாத்தையும் பற்றியுமே அதில் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியமும் இருக்குது. தமிழ் இலக்கியங்களை எடுத்து படிக்கணும், நம்ம வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்மளை இந்தியான்னு ஒரு கண்ட்ரியை சேர்த்து வச்சுட்டான். அப்போ தலைமைப்பீடம் வந்து டெல்லியாக இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட்டோட நம்ம அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. அவன் ஹிந்தி இம்போஸ் பண்ணாங்கன்னா 2 மொழி லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நேரு கொண்டாந்துட்டாருன்னா பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் சிந்திக்கிறதே உங்கள் மொழியில் தானே சிந்திக்க முடியும் இல்லையா? திடீர்னு போய் நீங்கள் போய் இங்கிலீஷ்காரனை போய் தமிழில் சரி ஒரு குரல் சொல்லு, அது சொல்லுங்க. உங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாட்டு ரெயின் கோவாவே கம்மகே நடந்துட்டேன்னு அந்த ரைம் இங்கிலாண்டில் பாடுறது, அது எதுக்கு நமக்கு?
மழை வேண்டும். ஏன் அப்போ இவர் என்ன தேசிய விநாயகர் எழுதுன மாதிரி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அந்த மாதிரி பாடல்கள்லாம் வாழ்வியலோட சேர்ந்து வாழ்வியலோட சேர்ந்து. அப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கி விவசாயத்தை வந்து நான் நவீனப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு இப்போ போடுற இருக்கிற தக்காளியை நீங்கள் எரிஞ்சிங்கன்னா கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிக்கலாம், உடையாது. ஏன்னா ஹைப்ரிட் இதுக்குன்னு ஒருத்தன் வந்து பிஹெச்டி வாங்கி பணம் வாங்கி 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 இந்தியாவை நாசம் பண்ணிட்டான். விவசாயத்தில் மண்புழுலாம் செத்து போச்சு டிராக்டர் வச்சு விடும்போது. எல்லாமே ஒரு சுழற்சியினுடைய இது இந்த பூச்சியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில தட்டான வகைகள் இருந்துச்சு. அந்த தட்டான வகைகளை சாப்பிட்றதுக்குன்னு சில தவளைகள் இருந்துச்சு. அந்த தவளைகளை சாப்பிட்றதுக்குன்னு பாம்பு இருந்துச்சு. எல்லாமே ஒரு தொடர்ச்சி. ஆனால் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று படித்தேன். ஒரு கழுகு மாதிரி ஒரு பறவை ஒரு கூட்டில் போய், எந்த கூட்டில், எறும்பு கூட்டில் 4 முட்டை எடுமா. இப்போ தான் படித்தேன். அந்த 4 முட்டையில் 2 முட்டையை அங்கே அந்த கூட்டில் இருக்கிற எறும்புகள் இருக்குல்ல அதுகளை சாப்பிட விட்டுருமா. மீதி 2 முட்டைகளில் தன்னுடைய குஞ்சுகள் பொறிக்குமா. அந்த குஞ்சுகள் பறந்தோன்னா கூட்டிகிட்டு போகுமா. எவ்வளோ ஒரு இது கிவ் அண்ட் டேக் மாதிரி. ஆமாம், இதுதான். இதை கூர்ந்து கவனிக்கணும். ஆர்னித்தாலஜி படித்தவங்களுக்கு கூட தெரியாத பறவை ஒன்று இருக்குது, சக்கரவாக பறவைன்னு. அது பூமிக்கே வந்ததில்லை. அது பூமிக்கு உயரத்தில், மிக உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. அது அங்கே பறந்துக்கிட்டு இருக்கும்போதே அது முட்டைப்படும். அந்த முட்டை பூமியை நோக்கி வரும்பொழுதே அந்த வெப்பத்தில் அது பொரிச்சிடும். அந்த பொரித்த குஞ்சுகள் பூமியை நோக்கி விழுகும்போதே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா பாருங்கள், அது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அதுகளுக்கு இறகு முளைச்சிடும். இறகு முளைச்சி பழையபடிக்கு தாய்கிட்டே போயிடும், மேலே போயிடும். ஆமாம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குமா. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன படித்தாலும் சரி, ஆங்கிலத்தில் படித்தாலும் சரி, தமிழில் படித்தாலும் சரி, தமிழ் லிட்ரேச்சரை படிக்கணும். லிட்ரேச்சரை படித்து நம்முடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்றவங்கள்ட்ட பேச முடியும். அதை வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம். ஆனால் இதை படிக்காமல் இதனுடைய இதெல்லாம் பழக்க வழக்கம், ஏன் வந்து குத்து விளக்கு ஏற்றுறாங்க, எதுக்கு வாசல் தெளிக்கிறாங்க, எதுக்கு சாணம் தெளிக்கிறாங்க, எதுக்கு சாணத்தை வச்சு பூசுகிறாங்க, மெழுகுறாங்க. அதுபோக வந்து குடிசையில் வந்து வெளிப்பக்கம் வந்து வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறது. வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கும்போது எக்ஸ்டர்னல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதுவுமே என்ட்ரி ஆக முடியாது, அது தடுத்துரும். இப்போ நம்ம சுண்ணாம்பு வச்சு கட்டுறதே விட்டுட்டோம். நச்சுத்தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான். முன்னாடி நம்ம வீட்லேயே அடிச்சிருவோம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி எல்லாம். ஆமாம், இப்போ நம்மளுடைய பண்டிகை தீபாவளி அல்ல, அது ஒரு முக்கியமான இந்த ஊரோட கோயில் திருவிழா தான் நிறைய பேர் பண்டிகை. அது கோயில் திருவிழா, பொங்கல் பொங்கல் இருந்துச்சு, அறுவடை திருநாள். ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு சில இன மக்கள் அந்த பொங்கலை வந்து கொண்டாடுறது, மாடுகளுக்கு பொங்கல் விட்டுறது, அப்புறம் மஞ்சள் விரட்டு விட்டுறது, ஏறு தழுவுதல்ங்கிறது கலித்தொகையில் இருந்தாலும் அது வீரத்தின் விளையாட்டாக ஆயிடுச்சு. இதே பழக்கம் மடகாஸ்கரில் இருக்குது. மடகாஸ்கர் வந்து மூழ்கி போன குமரிக்கண்டத்துலேருந்து பிரிந்து போன ஒரு பகுதி. அப்போ இந்த மடகாஸ்கரில் ஏன்பா அந்த நடத்துகிறீங்க, ஜல்லிக்கட்டை நடத்துகிறீங்கன்னு கேட்டப்போ, இதை இந்த காளையை அடக்கினா தான் எங்களுக்கு பெண்ணு தரேங்கிறாங்க அப்படிங்கிற தமிழ்நாட்டில் சொல்கிற பழக்கத்தை மடகாஸ்கரில் இருக்கிறவன் சொல்கிறான். அப்போ ஒரு வீரம் இருந்தால் தான் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் பெண்கள் விரும்பியிருக்காங்க. இப்போ வீரம்ங்கிறது இந்த காலத்தில் எப்படி அதை கொண்டு வரலாம்? வீரம்ங்கிறது வந்து எண்ணத்துலேயே ஒரு வீரம் இருக்கணும். ஒரு முடிவு எடுக்க, நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எழுதுறதுக்கு யோசிக்கக்கூடாது. அவன் வந்து ரிமார்க்ஸ் எழுதி அவன் சஸ்பென்ஷனோ டிஸ்மிஸ் ஆர்டரோ அது கூட நீங்கள் பிரேவாக திங்க் பண்ணலைன்னா, ஒன்று துப்பாக்கி எடுத்தோம் கத்தி எடுத்து வெட்டுறதெல்லாம் வீரம் இல்லை. உங்களுடைய எண்ணத்தின் செயல்பாட்டை நீங்கள் நிகழ்த்தினீங்கன்னா அதுவே ஒரு பெரிய வீரம் தான். அதனால் இப்போ நீங்கள் பாதிக்கப்படலாம். அது இல்லாமல் அநீதிக்கு எதிராக குரல் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டாந்தனால தான் கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்துச்சு இந்த மதுரை மாவட்டத்து புறமலை கல்லர்களுக்கும் போலீஸ்க்கும். அவன் டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றான், இவங்க ஏற்கனவே காவ காத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையை காவ காத்தவங்க அவங்க தான். ஈவினிங் 6 o'clock அவங்க வந்து இருட்டின பிறகு மதுரைக்குள்ளே வந்துடுவாங்க. மதுரைக்குள்ளே கம்ப்ளீட்டாக காவல் செய்வாங்க. பலன்னு விடியும் போது மதுரை வீட்டிலேயே போயிடுவாங்க.
பிரிட்டிஷ்காரன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு வந்து இவங்க தடையாக இருக்காங்க சொல்லி அவங்கள குற்றவாளிகளாக்கி கைரேகை சட்டத்தை கொண்டாந்து ஒரு இனமும் அதுக்குரிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தது முன்னாடி. அதே மாதிரி தான் இந்த ஏரிகள் பற்றியும் சொல்லுவாங்க. அந்தந்த ஊர்லேயே தானே காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஏரினா தூர் வாடுறது. ஆமாம், அது எப்போ பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கிட்ட போச்சோ அப்போ நாசமாக போயிடுச்சு. சோழர்களுடைய நீர் மேலாண்மை இருக்குல்ல, நம்ம வேர்ல்டுலேயே கிடையாது. குளம், குட்டை, ஏரி, கண்மாய், கழுங்கு, இந்த மாதிரி பேர்கள் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க வச்சது தான் நீர்நிலைகளுக்கு. அது மாதிரி நம்மளோட நீர்நிலைகளில் வாழ்கின்ற மீன்கள், அது ஒரு சைக்கிள். இப்போ நம்ம வந்து விரால் மீன் ஒன்று விரும்பி சாப்பிட்றோம். இந்த விரால் மீன் தண்ணி வற்றி போச்சுன்னா அது ஒன்றும் செத்து போகாது, வேற எங்கேயும் போகாது. அப்படியே பின்பக்கமே அது பள்ளம் தோண்டி அதை தன்னை புதைச்சிக்கிறோம். தண்ணீர் வரும்போது திரும்ப வெளியே வந்துடும். இதுக்கிடையில் அதனுடைய இட முட்டைகளும் குஞ்சு பிடிச்சிடும். இதெல்லாம் இயற்கை சூழலில் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எதுவுமே இங்கே வந்து புதிதாக யாருமே கிரியேட் பண்ணல. ஒவ்வொரு மதத்துலேயும் கடவுள் தான் அந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை படைச்சது மனிதன். மனிதனை ஒன்று படிக்கல. நம்ம படைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் சரி, அது அப்பா அம்மானால, அவங்கனால தான் நம்ம படைக்கப்பட்டோம். கோவில்கள் பற்றியும் நீங்கள் ஒன்று சொன்னீங்களே. கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அந்தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களுடைய தலைவன் இறந்த பிறகு அவன் நினைவாக கட்டப்பட்டது தான் கோவில். அப்போ அந்த விக்கிரகங்கள்லாம் பின்னாடி வந்தது தான். ஆமாம், பின்னாடி வந்தது தான். அதுபோக ஈவன் சிவன்கிற கடவுளே வந்து கிரியேட்டட் பை சம் பீப்புள். ஒரிஜினல் காட் அப்படின்னா குறிஞ்சியில் இருக்கிற முருகன் தான். அவனை அறுபடை வீடுன்னு சொல்கிறாங்க. இந்த அறுபடை வீடுங்கிறது வார் பேஸ் தான். அவன் மலை உச்சியிலேருந்து அவனால் பார்க்க முடியுது. பின்னாடி மன்னர்களுக்கு கூட மேடை வச்சு பார்ப்பாங்க. இப்போ கூட நம்ம மிலிட்ரியில் காஷ்மீருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்கல்ல, அது மாதிரி தான். ஒன்று அது மாதிரி முருகன் தான் நம்முடைய தெய்வம். விநாயகர் நம்முடைய தெய்வம் இல்லை. நம்ம உடம்புல வர்ற 72,000 நாடிகளில் 2 நாடிகள் வந்து வலது பெருவரில் இடது பெருவரிலேருந்து கிளம்புது. இது சுற்றி எதிர்மறையாக சுற்றி இங்கே முடியுது. அதனால தான் நீங்கள் விநாயகரை வணியும் போது இப்படி விடுறீங்க. அது ஒன்று இது அது என்ன செய்கிறது, பஞ்ச் பண்ணுறீங்க, உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கணும் இருக்காண்டி. அந்த நாடிகளை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லி வரைய சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துருக்க யானை மாதிரி இருக்கும். அது விநாயகர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு கதை கிரியேட் பண்ணிட்டாங்க. சிவபெருமான் தான் அவங்க அப்பா, மூத்த மகன் விநாயகர், இவர் முருகன், இது பங்கனப்பள்ளி மாம்பழம் கிடைக்கலைங்க கிடைக்கிறேன் போயிட்டார், இங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த திருச்செந்தூரில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு அரக்கனை கொல்லுவார், சூர சமகாரம். அந்த சூரன்கிறவன் வந்து ஆப்பிரிக்காக்காரன். அப்போ நம்ம தமிழ்நாடு ஆப்பிரிக்காவும் ஒன்றா இருந்த காலகட்டத்தில் ஒரே லேண்ட் அந்த பீரியடில் அவன் வந்தவன். அவனை அழிக்கிறதுக்காக தான் இந்த முருகன் அங்கேருந்து வர. முருகனுங்கிறது ஒரு ஆள் கிடையாது, எத்தனையோ பேர் முருகனுப்பா. அது மாதிரி ஔவையாரும் ஒரு ஆள் கிடையாது, பல அர்த்தங்கள் உண்டு. ஔவையார்னா முதியவர்னு சொல்லுவாங்க, வள்ளுவருக்கும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் மாதிரி என்ன பின்னாடி ரொம்ப பிற்காலத்தில் வந்த திருமந்திரம்னா பிற்காலத்தில் வந்து எழுதப்பட்டாலும் அதில் எல்லா விஷயங்களும் இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க. தனக்கு பிறக்க போகிறது ஆனா பெண்ணா அப்படின்னு திருமந்திரத்தில் அது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்ப்பிணி பெண் வந்து கையை எப்படி வச்சு படுக்கிறாளோ அதை பொறுத்து ஆனா பெண்ணான்னு சொல்லிடலாம். அதை வந்து பெரியவங்க, வீட்டு பெரியவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ தான் வந்து ஒன்று குடித்தனம், தனி குடித்தனம் அப்படி போயிட்டாங்கல்ல. அப்போது வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வயசான தாயார் தந்தை நம்மகிட்ட இல்லை. அதனால் அதை கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி ஒரு குழந்தை வந்து குருடாக பிறந்துருச்சு, ஒரு குழந்தை செவிடாக பிறந்துருச்சு, ஒரு குழந்தை ஊமையாக பிறந்துருச்சு. என்ன பாவம் செஞ்சாங்களோ, யார் பாவம் செய்யலது. அது வந்து நம்ம உடம்புல 10 வகையான கேஸ் வந்து ஓடிட்டுருக்கு. வயிற்றுக்கு கீழே 5, வயிற்றுக்கு மேலே 5ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் ஒரு ஆணும் பெண்ணும் சேரணும். அது இல்லாத நேரத்தில் சேர்ந்தால் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு தான் ஏற்படும். இதை வந்து திருமணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோக வந்து
9 ஓட்டைகள் இருக்குது உடம்புல. நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் திடீர்னு என் மூச்சு நிற்கிது அப்படிங்கிற அறியற் கூடிய ரகசியம்தான் சீவ ரகசியம். சீவன் தான் நார்த் இந்தியாவில் சொல்லும்போது ஜீவ ரகசியம் சொல்லுவாங்க. சீவ ரகசியம் தான் சிவ ரகசியமாக வந்தது, அதுதான் சிவ தத்துவமாக வந்தது. இதெல்லாம் பிற்காலத்தில் எழுதப்பட்டாலும் திருமந்திரத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய. அந்த மாதிரி இன்னொன்று கூட பேசுகிறேன். நிலந்தருவி திருவீர் பாண்டியன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து பெரிய கடல்கோள் அழித்த பிறகு எங்கெங்கே நிலங்கள் இருக்கோ அங்கேலாம் மக்களை குடியமர்த்தினான். அப்படி குடியமர்த்த வந்தால் அவன் சுமேரியாவோட மக்களை கொண்டு போய் வச்சுருக்கான். அங்கே இந்த நிலந்தருவி பாண்டியனை வந்து அவங்க வணங்குறாங்க குலதெய்வமாக. இந்த தெய்வத்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் என்கிங்கிறாங்க. என்கி. இந்த என்கியை அந்த சுமேரியன் லாங்குவேஜில் இருந்து தமிழ் படுத்துனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து வடிம்பளம்பன் நின்ற பாண்டியனுடைய, அவன் பேர் நிலந்தருவி நின்ற பாண்டியனுடைய இன்னொரு பேர் வந்து மாகீர்த்தி. மாகீர்த்திங்கிறது தான் என்கி. இவன் எப்படி அங்கே போனான்? அதுபோல் சுமேரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் முருகன் உட்காந்துருக்கான், கீழே அவ்வை நின்றுக்கிட்டு பழம் கேட்குற மாதிரி ஒரு படைப்பு சிற்பங்கள் இருக்குது. ஸோ உலகம் பூரா தமிழர்கள் இப்படி தான் பிறந்தாங்க. ஆனால் இப்போ சில ஆராய்ச்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அவன் ஐஏஎஸ்ஸும்பாங்க, நான் பெரிய கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தேன்பாங்க, பெரிய பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க. சிந்துவெளி இருந்து கீழடிக்கு வந்தாங்கன்னு. சிந்துவெளி விட்ட இடமும் கீழடி தொட்ட இடமும்னு ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு. என்ன ஆய்வு அது? ஏன்னா அக்சன் தியரின்னு ஒன்று ஏற்கனவே ஜெர்மனிலாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அபாரிஜின்ஸுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே சவுத்தில் இருந்து தான் பரவ ஆரம்பித்தாங்க எல்லா பக்கமும். ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு ஜீன் வந்துச்சு, ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு டாக்டர் ஸ்பென்சர் வெல் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி ஆஃப் த மேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஜியோகிராஃபியில் நீங்கள் இப்போ கூட பார்க்கலாம். அவர் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு மேட்ச் ஆகிட்டு வரும்போது எல்லா அப்படியே கடற்கரை ஓரமாகவே வந்தார். குஜராத்தை தாண்டினார், இடம் தாண்டினார். ஒரு குறிப்பிட்ட எல்லையை கடந்தோன்னா அவருக்கு மேட்ச் ஆகலை. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிச்சப்பன் ப்ரொஃபஸர் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே வந்து ஒரு இனம் பழைய இனம் வந்து கள்ளர், மறவர், அகம்படியர் அப்படின்னு 3 இனம் இருக்குது. அவங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்கிறோன்னே அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த உசிலம்பட்டியில் இருந்த விருமாண்டிங்கிறவனுக்கு அந்த ரத்தம் மேட்ச் ஆச்சு, டிஎன்ஏ மேட்ச் ஆச்சு, M130. அது வந்து அந்த நீங்கள் அந்த நேஷனல் ஜியோகிராஃபியில் பாருங்கள், அது பார்த்தது அவன் அப்படியே குதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அதை விட்டு வரக்கூடிய டாலர்ஸ் சம் பில்லியன், அது அப்போயே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. இந்த ஜீன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக ஆந்திராவில் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாரு. இப்போ எல்லாருடைய சலைவாக எடுத்து செக் பண்ண எல்லாத்துக்கும் டிஎன்ஏ நம்ம எல்லாம் ஒரு இனத்துலேருந்து தான் வந்தது, ஆதாமி அவால் தான் எல்லாத்துக்குமே தாய் தந்தை அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. குரங்குலேருந்து தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து லெமூரிய காண்டம் அப்படிங்கிறது, லெமூருங்கிறது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அனிமல். அது வந்து மடகாஸ்கரில் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய ஒரு இது வந்து 6 அடி உயரமுள்ள இது ஃபாசில் எடுத்தாங்க. அதை வந்து வச்சு தான் லெமூரியா கண்டம்னு சொன்னாங்க. பொதுவாக வெஸ்டர்னர்ஸும் சரி, நார்த் இந்தியன்ஸும் சரி, விந்தியத்தை தாண்டி இருக்கிற நம்மளை வந்து குரங்குகள் தான் சொல்லுவாங்க. இப்போ ராமனுக்கு உதவி செஞ்சான் பாலம் கட்டினதுக்கு, அதுக்கப்புறம் குரங்குன்றாங்களே, குரங்குலாம் கிடையாது. ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் வசிக்கின்ற மறவர்கள், எக்ஸ்ட்ராடினரி பவரில் வந்து ராமன் வந்து உதவி கேட்குறான், பாறையை தூக்கி போடுறாங்க, அவ்வளோதானே. அதை குரங்குன்னு தான் சொல்லுவான். குரங்குன்னு போடும்போது கேலண்டர் போடும்போது வால் போட்டால் தான் அந்த குரங்குன்னு அர்த்தம் ஆகும். அந்த கலரை வச்சே நம்மளை இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் உண்டு. கருப்பாக இருந்தால் குரங்குன்னு சொல்லிட்டாங்க. கருப்பாக அந்த வந்து நம்ம டிராபிக்கல் இதில் கேன்சர் கீழே இருக்கிறதுக்குலாம் கருப்பாக தான் இருக்கணும், சிவப்பாக இருக்கக்கூடாது. அப்போ எங்கேயோ கலந்துருக்குன்னு தானே அர்த்தம், மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வெள்ளைக்காரன் நம்மளை ஒரு கெட்ட வார்த்தையோட நம்மளை திட்டுவான் எப்போவுமே. அவன் திட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சு. இங்கே எல்லாருமே அதுபோக வலுவுள்ளவர்கள், மூளை வலுவுள்ளவர்கள், உடல் வலுவுள்ளவர்கள் ரெண்டாக பிரிஞ்சுக்கிட்டு நம்மளை ரொம்ப கெடுத்துட்டாங்க. நம்ம ராஜாக்களை பிடிச்சி கொடுத்தது மூளை வலுவுள்ளவர்கள். ராஜாக்களை உள்ள போயிட்டு எத்தனை பேர், எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அம்புரத்துக்கு போட்டான். நீங்கள் அந்த 7 இயர்ஸ் ராமநாதபுரத்தை சேதுபதி
அவர் கிங்காக இருக்கார். இப்போ இருக்குல்ல நம்ம அந்த ராமேஸ்வரம் பதில் வந்து பாலம் இருக்குல்ல, பாம்பன் பாலம், பாம்பன், அந்த பாம்பன் பாஸ் வந்து அவருக்கு சொந்தம், சேதுபதிக்கு சொந்தம். அவருக்கு பணம் கட்டினா தான் நீங்கள் கப்பல் போக முடியும், அதை கிராஸ் பண்ணி. அதை பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அவுட் ஆஃப் டர்னில் அந்த கப்பலை விடுங்கிறான். அது விட மாட்டேங்கிறாரு. இது 7 வயசு பையன் நம்மளை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை ஒரு காரணம் காமிச்சு அவனை தூக்கி உள்ளதுக்கு போட்டாங்க திருச்சி ஜெயிலில். ஒரு 7 வயசில் உள்ளே போனவர் ஒரு டீனேஜில் 11 வருஷமாக என்னமோ இருந்துட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்தாலும் அவருக்கு ஒரே ஆத்திரம் தாங்க முடியல. பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி டச்சு கம்பெனிகளோட சேர்ந்து கீழக்கரையில் ஒரு பீரங்கி ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அது தெரிஞ்சுன்னா பழையபடி 2வது வட்டம் கொண்டு போய் 1780 அவர் 1795 அவர் அரெஸ்ட் பண்ணி ஃபோர்ட் செஞ்சு வச்சுருக்கல. அதில் இப்போ நம்ம முதலமைச்சர் கொடியேற்றுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கொடியேற்றுற மேடை கீழே ஒரு ஜெயில் இருக்குது, அதை அடைச்சாங்க. அடைச்சா 1809 வரைக்கும் இருந்தார். ஆக 22 வருஷம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இருந்தவர் ஒரு ராஜா. அது ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி. அது யாருக்காக தெரியுமா? நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. எல்லாமே அந்த நடிகைகள் எத்தனை படத்தை நடிச்சிருக்காங்க, எந்தெந்த வீடு மாற்றிருக்காங்க அப்படின்னு. சுஜாதா கூட சொல்லுவார், நம்முடைய மனித மூளையில் வந்து செல்ஸ் வந்து கணக்கிலடங்காக இருக்கான். அதை வந்து நீங்கள் ஒரு நடிகை எத்தனை தடவை வீடு மாற்றினாங்கிறதுக்கெலாம் சிந்திச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, என்ன அது நிறையா இருக்குது அப்படின்னு. அது போக வந்து நம்ம 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 நாட்டிலையும் கல் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதை விட அதை தடுத்துட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து வரக்கூடிய அந்த லிக்கரை கொண்டாண்டாங்க. இங்கே பனைமரம் கலப்படம், அது கலப்படம் வர பனைமரம்லாம் வெட்ட வச்சாங்க. தென்னங்கல் இருக்குது, என்ன அந்த மாதிரி குடிச்சிட்டு பேசாமல் படுத்துருவாங்க. அதெல்லாம் கிடையாது, இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பல வகையில் நம்ம உடஞ்சி போய் இருக்கோம். அதனால் இந்த நாடு இப்போ விஜய் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நானும் தவறு செய்ய மாட்டேன், மற்றவங்களும் தவறு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு ஒன்று அது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா நமக்கு வேறு என்ன வேணும்? திரும்ப மரபு மீட்டெடுக்கலாம். ஆமாம், எங்கே போனாலும் காசு தானே. அதானே போன கட்சி தோத்தது. நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது நிம்மதியாக ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? செய்ய முடியல. அவங்க எவ்வளோ பணம் சேர்க்கறது? இப்போ 3000 கிலோ தங்கம் காணாமா, அது யார் எடுத்தாலும் தெரியலன்னு தேடிட்டு இருக்காங்க. என்ன அந்த மாதிரி நம்ம நாடு இப்போ இருக்குது. ஆகையினால நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை பற்றி நல்லா படிக்கணும். இல்லை நீங்கள் கேரளாவாக இருந்தீங்கன்னா கேரளாவை பற்றி படிங்க, அந்த நாட்டு படிங்க, அந்த நாட்டு மொழியை பற்றி படிங்க. எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் லிட்ரேச்சர் இருக்கோ அது படிங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இன்றைக்கி உலக அறிஞர்கள்லாம் சொல்கிறது வந்து தமிழ் மாதிரி இந்த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. அதிலே மதுரை சிட்டி என்ன சொல்கிறாங்க, 6000 வருஷமாக ஒரே மாதிரி நாகரிகத்தோடு இருக்கிற நகரம் மதுரை. ஆமாம், சங்க காலத்துலேருந்து. ஆமாம், இப்போ அது பரோட்டா கொத்து பரோட்டாவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதில் 24 மணி நேரமும் உணவு கிடைக்கும். ஆமாம், 24 மணி நேரம் கிடைக்கும். இட்லி கிடைக்கும், அந்தி கடை, காலை கடை, மதிய கடை, அது வரைக்கும் இன்றைக்கி இருக்குது. இப்போ நீங்கள் மதுரையில் போனீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கிற கடை இருக்குது. காலையில் விடிய காலம் 4-5 மணிக்கு ஆரம்பிக்கிற கடை 7 மணி 8 மணிக்கெலாம் முடிஞ்சிடும், வியாபாரம் முடிஞ்சிடும். இந்த கடை இருக்குது. எல்லா வகையான பழங்களும் காய்கறிகளும் கிடைக்கும். மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு மிக அருமையான வசதியான ஒரு நகரம்னா அது மதுரை தான். இப்போது இந்த தமிழ் மொழியில் உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குற விருப்பம் இருக்கா பிள்ளைகளுக்கு? இப்போது திருமந்திரம் பற்றி பேசுனீங்க, இந்த மாதிரி நிறைய நூல்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, சொல்லி கொடுத்துருக்கீங்களா? இல்லை யாருக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப இப்போ நீங்கள் ஆர்வமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. நான் இதை சொல்லவும் பிரியப்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி படிக்கிறவங்க மட்டும் எடுத்து படிச்சுட்டு ஒரு PhD ஏதோ வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் இளைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் சொல்லப்படணும். திருக்குறள் காட்டுமா உன்னை சொல்கிறீங்க, நமக்கு வந்து இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்துவிடல் குறள் தான் நம்ம பாடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே குறளில் கொலையில் கொலை செய்வாரை வேந்து ஒருத்தல் கலை கற்றதனோட நேர் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளில் என்ன கேட்டீங்கன்னா, யார் தவறு செய்கிறாங்களோ அதை கண்டிக்கப்படணும்னு.
அதை வந்து இல்லாமல் என்ன செய்தார் ஒருத்தர்னா அவனை நினைத்து நீ வலது கிணத்தை காட்டு இடது கிணத்தை காட்டு இந்த மாதிரி விஷயங்களை பூரா சொல்லி கோழைத்தனத்தை கொண்டாண்டாங்க. இவன் எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து ரொம்ப வீக்காக, இப்போ நம்மளாம் ரொம்ப வீக்கான ஆட்கள். நம்ம எருமை பால், எருமை தயிர், எருமை கறி சாப்பிட்டு நல்லா இருந்தோம். நம்மளும் எருமையும் சொந்தம். பசுமாடு நம்ம ஊர் மாடு இல்லை, அங்கேருந்து கொண்டாந்தாங்க. ஆனால் அந்த பசுமாட்டை நீங்கள் வெட்டி சாப்பிட்டுட்டீங்கன்னா ஆரியர்கள் கொண்டு வந்தது. நீங்கள் அதை வேகமாக சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அது லட்சுமின்னு நம்ம நாட்டு மாடுன்னு அதான் எருமை. எருமையிலே ஆண் பால் எருமை தயிர்ல சாப்பிட்டீங்க, பாலும் திக்கா நல்லா இருக்கும். அது சாப்பிட்டனால தான் பல பேர் மக்களுமே இந்த இன்னைக்கும் நீங்கள் தோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எருமை நெய் தான் இன்னும். ஆமாம், ஏன் அண்ணா நகரில் ஒரு நெய் கடையில் என் ஃப்ரெண்டு அவர்கிட்ட சாயந்தரத்தை உட்காந்துருப்பேன். எவ்வளோ பேர் எருமை நெய் பட்டர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அதான் சில பேருக்கு அது பிடிக்காது. என்ன நம்மளை வந்து அந்த பசுமாடை கொண்டாந்து தெய்வமாக்கி வீடு கட்டினா அது லட்சுமியை கொண்டாடணும். ஏன் எருமையை பிடிச்சி கொண்டு வந்து தானே அதை யமதர்மனுடைய வாகனமாக்கி அதை கேவலப்படுத்தி நல்லா சர்வைவ் ஆகும். ஏன்னா நாங்கள் இருந்த ஏரியாலாம் கூவம் பக்கத்தில் அங்கே எப்பவுமே மூழ்கி இருக்கதை பார்த்துருக்கோம். அது எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து வரும். பசுமாடு தான் கொஞ்சம் ரொம்ப பார்த்து பசுமாடு செத்து போயிடும் சின்னதில் வெயில் அடிச்சா. அப்படி இல்லை, அந்த எருமையை யமதர்மனுக்கு, யமதர்மன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பாண்டியனுடைய மகன். அவர் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவன். அவனுடைய சிஸ்டர் தான் கன்னியாகுமரியில் இருக்கிற குமரி அம்மன். இந்த அம்மாவுக்கு வந்து தெற்கு பக்கமும் அது இது வடக்கு பக்கமும் அதை தென்பக்கம் அவனுக்கு கொடுத்தாங்க. அதனால் தென்புலத்தார்ன்னு ஒரு திருக்குறளே நம்ம தெற்கு நோக்கி தான் நம்ம சாமி கும்பிடணும். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் தெற்கு தான், இங்கிட்டு கிடையாது. வடக்கு பக்கம் தலை வச்சே படுக்கூடான்னு சொல்லுவாங்க, வாடகை காற்று அடிக்கும். ரெண்டாவது ஒரு மேக்னெட்டிக் பவர் ஒன்று உண்டு அவர் உண்டு. நானும் காலையில் தெற்கு வாக்கின்னு வந்து என் வம்சம் வந்து நல்லா பால்படாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு யமதர்ம ராஜா தான் எனக்கு அருள் புரியணும். யமதர்மனை தான் கும்பிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் தாய் தந்தையை கும்பிடுவேன். அப்புறம் முருகனை கும்பிடுவேன். அப்புறம் சிவாஜி கணேசனை கும்பிடுவேன். என்ன மற்றபடி அந்த தெய்வம் இந்த தெய்வம் ஏதோ அம்மன், எவ்வளோ அம்மன், கொற்றவை தான், பத்திரகாளி தான் உண்டு. இது வேறு சப்ஜெக்டு, அது போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து நிறைய விஷயம் இருக்குமா, நிறைய படிக்கணும். யாருமே சரியாக படிக்கிற மாதிரி தெரியல. ரீடிங் ஹேபிட்ஸு குறையுது. இதில் பார்க்குறாங்க 1 minute 1.5 minute ரீல்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ இன்னொரு வீடியோ கூட நான் பேசியிருக்கேன். இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் ஊழல், நேருவினுடைய ஆசீர்வாதத்தோடு நடந்த ஊழலை பற்றி பேசியிருக்கேன். உங்களோட சேனலா வேற? ஆமாம், என்னுடைய சேனலில் பேசியிருக்கேன். இப்போ நீங்கள் இந்த தமிழ் கூட உங்களோட சேனலில் ஏதாவது சொல்லிக் கொடுக்க? அது சொல்லிக் கொடுக்கல, அதுதான் அதில் தான் இது பேசினேன். இந்த மகாபாரதத்தில் சோறு போட்டதை பற்றி என்ன பார்த்தீங்களா, அது பேசியிருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல சரியா. அதான் பெருஞ்சோற்று உதயன்னு அவன் பேர். ஆமாம், அது மாதிரி வந்து கரிகால சோழன் இமயமலைக்கெலாம் போகலை அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இருக்காங்க. கரிகாலன் பாஸ்னே இங்கே இருக்குது, சேரன் பாஸ்னே ஒன்று இருக்குது இடது பக்கம். தேவநாய பாவாணருடைய புத்தகங்கள் இப்போ வாச்சிங்கன்னா கட்டுரையை இந்தியாவை கரெக்டாக டிவைட் பண்ணால் வலது பக்கம் சோழர்களுக்கும் இடது பக்கம் சேரர்களுக்கும். அப்போ பாண்டியர்களுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா கடலில் மூழ்கின குமரிக்கண்டம், அது மூழ்கி போச்சு. பகிரொலி யாருடன் பன்மொழி அடுக்கத்து கொடுங்கடல் கொள்ளன்னு பாடலே இருக்குது. அதை அழிச்சிருச்சு, பெரிய சுனாமி. அதான் வேர்ல்டில் நடந்த லார்ஜஸ்ட் சுனாமின்றாங்க. அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒத்துழைப்பு கொடுக்கல. கிருஷ்ணன் ஆண்ட துவாரகபுரி எடுக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க. ஓகே, கொடுக்கட்டும். துவாரகபுரி வந்து ஐசிஐஜாக இருந்துச்சு இந்தியாவில் உலகம். 10,000 BC to 7,500 BC. இந்த பீரியடில் வாட்டர் லெவல் ஏறிச்சு. இதில் தான் பூம்புகார் அணைஞ்சிது, இதில் தான் துவாரகபுரி அணைஞ்சிது. பூம்புகாருடைய ஆயுசு காலம் வந்து 15,000 இயர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க லண்டன்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி. ஆனால் அது வந்து பாண்டியர் ஆண்ட குமரிக்கண்டை வந்து அதுக்கும் முன்னாடி 60,000 வருஷம் 50,000 வருஷம் ரெண்டு சங்கமும் மூழ்கி போச்சு. சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதோ கீழடியில் ஏதோ கொஞ்சம் கிடச்சிருச்சு அதுங்க இருக்காண்டி அதுலேயும் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேறு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பெரிய அறிவாளி மாதிரி சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகம் தான். இங்கேருந்து போய் தான் அவன் செட்டில் ஆனான். இந்த மாதிரி நிறைய எருமை பார்த்த மாதிரியும் இருக்குது. அங்கே வந்து குதிரை கிடையாது,
குதிரை எலும்பு கூட கிடையாது. ஆமாம், அது இவங்க வந்து வேதங்களை அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறதெல்லாம் யஜுர் சாமம் அதர்வனம்னு வேறு பேர் கொடுத்து எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. கடவுள்களும் சரி, நம்முடைய பழக்க வழக்கங்களும் சரி, எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. மந்திரங்கள் சொன்னால் தான் கடவுள் கேட்பார்னு இப்போ ஆறுமுக தமிழன் ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், என் கடவுள் நான் கும்பிட வரேன், நான் கும்பிடுறதுக்கு இடையில நீ என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு நீ யாருன்னு நீ எப்போ வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ அழகான பேச்சு. இப்போ நான் இப்போ அதிகமாக இப்போ அவருடைய பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா படித்து நிறைய விஷயங்கள் பேசுகிறார். கேரளாவில் நடந்த கொடுமைகளை பற்றி நான் நிறையா சொல்கிறார். அங்கெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு. நீ ரொம்ப அதிகம். கேரளாவும் மகாராஷ்டிராவும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அங்கே நாராயணகுரு வந்தார், அங்கே மகாராஷ்டிரத்தில் இவர் வந்தார், அம்பேத்கர் வந்தார். இவங்க தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றத்துக்கு ஒரு வழியில் சொன்னாங்க. பின்னாடி அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொண்டு வந்த அந்த சட்டமும் தவறாக பயன்படுத்தப்பட்டது. தனக்கு இல்லாதவங்களை பிடிக்காதவங்கள என்னைய ஜாதி பேரை சொல்லி திட்டினா அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, சொல்ல ஆரம்பித்தாங்க. ஜாதியே பார்க்காத முத்துராமலிங்க தேவர் கொலை பழி போட்டாங்க. அது அரசியல். அவருக்கு அந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அவர் வக்கீல் வச்சு வாதாடவே இல்லை, பேசாமல் இருந்தார். கடைசியில் உங்கள் மேலே குற்றமே சாட்சி இல்லை, நீங்கள் போகலாம் அப்படின்னா அவர்கிட்ட கொண்டார். அவரெல்லாம் வந்து தன்னுடைய நிலங்களை பூரா ஒரு 32 கிராமத்தையும் அங்கங்கே குடியிருக்கக்கூடிய எல்லா இனத்தை சேர்ந்தவங்களும் எடுத்துக்கங்கன்ட்டார். எனக்கு போதும் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துருக்காரு. ஒரு பையில வேஷ்டி சட்டை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு சுற்றிட்டு இருப்பார். யாரை பற்றியும் மாட்டார். ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றி மிக அதிகமாக சட்டசபையில் பேசுனது அவர் தான். ஆனால் அவருக்கு கலர்லாம் மாற்றிட்டாங்க. என்ன இதெல்லாம் நம்ம சீமான் நிறைய பேசுவார் இதை பற்றி. அவருக்கு வந்து ஜாதி வெறின்னு பேர் கொடுக்குறீங்க, ஜாதியை பார்த்துட்டே இருந்த ஒரு ஆளுக்கு வந்து தேசியவாதிங்கிறீங்க, நம்ம சொல்கிறீங்கன்னு சொல்லுவார். சீமான் சொல்லுவார். சீமான் பேச்சுன்னு சிலது சுவாரஸ்யமான தகவல்லாம் வரும். ஆனால் சில விஷயங்கள்லாம் அவர் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கார், சரியாக படிக்கல. அவர் என்னை ஒரு தடவை மீட் பண்ணார் மெட்ராஸ் சேஸ் கிளப்பில். உங்கள் புத்தகங்களை வாசித்தேன், ரொம்ப அருமையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறையா படிக்கணும், மேலோட்டமாக படிக்கக்கூடாது, ஆழ்ந்து படிக்கணும். இதோட மூலம் என்னன்னு போனீங்கன்னா அது பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் போயிடும். இப்போ நாங்கள் வந்து 1755 முத பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட்டு உயிரை விட்டவங்க வந்து மேலூர் நாட்டு கள்ளர்கள், அவங்க தன்னரசு நாட்டு கள்ளர்கள்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு புக் எழுதி ஆங்கிலத்தில் எழுதி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ண போகிறார். அது நான் தான் ஆத்தர். எனக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் பூரா எடுத்து கொடுத்ததில் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணார். அவர் ரொம்ப யங் மேன், நிறைய ஆர்கைவ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸு எடுத்து கொடுத்தார். 2 பேரும் சேர்ந்து எழுதி இப்போ அந்த புத்தகம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எனி டே ஆமாம் ரிலீஸ் டு பி ரிலீஸ்டு. அவர் ரிலீஸ் பண்ண பிறகு இலக்கிய உலகத்தில் நமக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கும். எனக்கு பேர் கிடைக்கிறதுக்காண்டி இது எழுதலை, இது உண்மையான சரித்திரத்தை பார்க்கணும். அதே மாதிரி அது 2 இன்சிடெண்ட்டு. அது ஒன்று 1755, ஒன்று 1772 வரி கொடுக்க மறுத்ததுக்காக வெள்ளலூர் நாடுங்கிற ஒரு ஊரில் இருக்கிற 5000 கள்ளர்களை படுகொலை செஞ்சாங்க. அது வெளிவரவே இல்லை. நீங்கள் ஜாலியன் வாலாபாக் பற்றி சொல்கிறீங்க, 500 பேர் செத்தான், அது பெரிய பாவம் தான், சுட்டது தப்பு தான் என்ன. ஆனால் 5000 பேர் செத்துக்கிறத பற்றி உனக்கு தெரியலையே. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம இந்த சவுத்தில் தமிழ்நாட்டில் நார்த் இந்தியன் தலைவர்கள் பேரெலாம் வச்சுருப்போம். நேரு, வல்லபாய் பட்டேல் அப்படிலாம் வச்சுருப்போம்ல. யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் பேரை டெல்லியில் வச்சுருக்கானா? வைக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு ஒரு நாடுன்னு சொல்லுறீங்க? இதுதான் அண்ணா பேசினார் ஃபஸ்ட்டு ஸ்பீச்சில் பார்லிமெண்ட்டில். காமராஜருக்கு இங்கே ஏதாவது ரோடு இருக்கா அவர் பேரில் அப்படிலாம் கேட்டார். அதான் அந்த மாதிரி கேட்குறதுக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை, ஒன்றுமே தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் திமுகவிலேருந்து போன எம்பிக்கெல்லாம் யாருக்கு என்ன தெரியும்? ஏதோ இதை கிடச்சதை பேச வேண்டியது. அந்த வருத்தம் தான் எனக்கு இருக்கும் சில நேரத்தில். பட் நம்ம வருத்தப்பட்டு நம்ம எங்கே சொன்னால் எழுவிடுமோ அங்கே சொல்ல முடியல. இப்போ எத்தனை புக்கு தான் நம்ம எழுத முடியும்? இதை முடிச்சுட்டு நான் இன்னும் வேறு புக்கு ஒன்று எழுதணும். இதை மொழியாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2-3 மொழியாக்கங்கள். ஒரு கதையும் மொழியாக்கம் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பயோகிராஃபிஸ்.
உங்களோட இந்த உரையாடல் ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த தகவல்கள் வந்து நிறைய பேரை போய் சேரணும். உங்களுடைய சேனல்லையும் தொடர்ந்து பதிவிடுங்க. அதுவும் முக்கியமாக இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையான தகவல்கள். மிக்க நன்றி. வேறு ஏதாவது சொல்லணுமா? வேறு ஒன்றும் ரொம்ப எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நல்ல நன்றியை சொல்கிறேன். முக்கியமாக சிவாஜி கணேசனை பற்றி இந்த தொல்காப்பியத்தை பற்றியும் ஸ்டானிஸ்லாஸ்கியோடைய மெத்தட் ரைட்டிங்கை பற்றி நீங்கள் பண்ணியிருக்கீங்கிற நீங்கள் தான் முதல்ல கேட்டிருக்கீங்க, நீங்கள் தான் முதல்ல பேசியிருக்கேன். நான் இப்போ அமெரிக்காவில் கூப்பிட்ருக்காங்க சிவாஜி கணேசன் புக்கை ரிலீஸ் பண்ணுறேங்க. ஆமாம், அதை நான் டிக்கெட் வரல வந்தால் பண்ணோம். நான் அதுக்கு முன்னாடி இங்கே எந்த சேனல்லையும் அதை கேட்கல, யாரும் முழுசா படிக்கல. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த ரிசர்ச்சை படிக்க அதுவும் கரெக்டாக சாப்டரை கேட்டகரைஸ் பண்ணி நல்லா போட்டிருக்கீங்க. ரொம்ப பெரிய ஒர்க்கு, ரொம்ப பெரிய ஒர்க்கு. இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா அதில் ஆதியிலேருந்து அந்த வரை கவர் பண்ணியிருக்கீங்க. சினிமானா என்ன அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த இது அவருடைய நடிப்பு திறமை வந்து நிறைய இதுலேருந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதனால் வாய்ப்பு, அது அவரை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.